வாடாத தவ வாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறுவற்பாகம் கூறு எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் பொய்ந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து எங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதேவன் வீயத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயக்ய ஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம். தம் தம் உரியில் அவரவர் வைத்த தயிர்பால் வெண்ணெய் எட்டாமல் குந்தி உரலின் மிசை ஏறி இளங்கோவியர் முன் கூத்தாடி அந்தன் மனையில் யசோதை இருநயனங்களிக்க வந்து விளையாடும் மைந்தன் தாள் ஒரு நாளும் மறவாதாரே பிறவாதார் உதிர்பலமிசோ தைரியம் நிர்பயத்துவம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கஜேந்திரவரதுனிகி பிரகலாதவரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் ராம்நகர் ராமர் கோயிலில் இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சு நிற்கும். கோடீஸ்வரன் மகள் கோடீஸ்வராள் 5 பேருக்கு வாழ்க்கைப்பட்டவள். சபையில் அவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்போது யார் ரட்சிச்சா பாரு. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வசதியோ வீடு வாகனம் கூடாதுன்னெலாம் சொல்லலை, அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. முந்தானவே சொல்லிட்டேன், உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் தேவை. நமக்கு எந்த விதத்திலும் பாபத்தை நாம் சம்பாதித்து கொண்டு விடக்கூடாது. புண்ணியம் செய்கிறோமோ இல்லையோ, திரௌபதி துரியோதனனை அநாகரிகமாக சொன்ன ஒரு வார்த்தை தான் இவ்வளோ பெரிய கஷ்டம். நல்ல பக்தை, தர்மபுத்திரனும் பக்தன். பக்தன் இல்லாமல் இல்லை. யார் ரட்சிச்சான்? தாசர்வாள் சொல்கிறார், ಬಾಲಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಿರೆಯ ಸೆಳವಾಗ
கிருஷ்ண கிருஷ்ணா எம்போ நாமத காய்தோ நின்யாக்கோ ನಿನ್ನ ಹಂಗ್ಯಾಕೋ ರಂಗ ನಿನ್ನ ನಾಮದ ಬಲ ಒಂದಿದರೆ ಸಾಕೋ. உன்னை விட உன் நாமாதாண்டா ஒஸ்தி. ஆறு ரட்சிச்சா? அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்? ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். இப்போ சம்பத்து காலத்தில் புடவை கொடுத்தவன் தானே இப்பவும் புடவையை கொடுத்துருக்கான். நம்ம அதை உணரலையே. நமக்கு அந்த சம்பத்து வந்ததே அவனால் தானே. நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம்? நான் படித்தேன், நான் இதில் வேலை பார்த்தேன், நான் இதில் சம்பாதிச்சேன், வெல் செட்டில்டு, வெல் டுடு. என்னத்தை டுடுன்னு தெரில. சொல்லுங்க. க்ஷண நேரம் என்ன கஷ்டம் எப்போ வரும்னு தெரியாது. க்ஷணம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த க்ஷண நேரங்கிறது எவ்வளோ நேரம் தெரியுமா? சும்மா சொல்கிறோம். 4/5 ஆஃப் எ செகண்ட். 4/5 × 60. நான் பிஎஸ்சி மேக்ஸு, தமிழ்லாம் படிக்கலை. தமிழ் படிச்சிருந்தேன்னா பட்டிமன்றத்துக்கு தான் போயிருப்பேன். எல்லாரும் அப்புறம் சபதம் வைக்கிறான். அது ஒன்றும் வெக்தம் பிரயோஜனம் இல்லை. தர்மபுத்திர உத்தரம் தான் சபதமே வைக்காதவன். அர்ஜுன கர்ணனை கொல்வேன், பீமன் 100 பேரை கொல்வேன். பன்னெண்டு ஆண்டு காலம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழ்ந்தால் உங்கள் பங்கை தரேன்னு சொன்னான். பாண்டவாள் வனத்துக்கு வந்தவுடனே தான் திரௌபதி கிருஷ்ணனை சாடினான். அவள் கேட்டா. அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் நேற்றுக்கே கொடுத்தேன். நீ 5 பேருக்கு மாலையிட்டேன், 5 பேரும் என்னை காப்பாற்றலையே, எங்கள் அப்பா காப்பாற்றலையே. நப்பிதா நப்ராதா ந பர்த்துகு நஜ பாந்தவாக ந மதுசூதனம். உன்னை 1000 பேர் சொல்லி கூப்பிட்டேன், நீ வரலையே. ந மதுசூதனம். இந்த கர்ணன் சிரிச்சானே, வயிறு எரியுறதுன்னா அவ திரௌபதி. பாருங்க, கிருஷ்ணனையே சாடினா. கிருஷ்ணர் வாய மூடி நின்னர். அவருடைய நோக்கத்துக்கு அவர் பண்ணார். அவர் தன் நோக்கத்துக்கு இவன் வரலையேன்னு கோவிச்சுக்கிறா. பஞ்சபாண்டவாள் வனத்தில் இருக்கா. வியாச மகர்ஷி எல்லாரையும் சொல்லுன்னுட்டார், கூட இருந்தால் கஷ்டம்னு. வியாச மகர்ஷி வந்தார். அர்ஜுனனை சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ண சொல்லு அப்படின்னர். தபஸ் பண்ணுறதுங்கிறது அவாவா பண்ணணும். தர்மபுத்திரர் திரும்பி பார்த்தார். அர்ஜுனன் காவியை கட்டின்னு வந்துட்டான். எங்கள் வில்லிபுத்தூரார் சொன்னார், தசரதன் மகனலாது ஓமை இல்லை என்றான். தசரதன் பையன்தான் உதாரணம்னா. எல்லோரும் ராமன் விட்டான். ராமன் இல்லை. ராமனை காட்டுக்கு போனோன்னா அங்கே எப்படி லட்சுமணன் தாயார்கிட்டையோ அண்ணாட்டையோ உத்தரவு கேட்காம காவியை கட்டிட்டு தயாராக நின்னானோ, அது மாதிரி இங்கே லக்ஷ்மணன் மாதிரி அர்ஜுனன் கேட்டான். தசரதன் மகன், லக்ஷ்மணனும் தசரதன் பையன் தானே. இவன் 4 பேர் இருக்கா, திரௌபதி இருக்கா,
எல்லாரும் இருக்கு. பிருகதஸ்வர்னு ரிஷிவரர். தர்மபுத்திரரே சொல்கிறார், கண்ணிழந்து மாய கவறு ஆடி, நான் கண் கெட்டு போனேன் அதனால் சூதாடினேன்னா. வியாக்கியானம் பண்ணவா சொன்னால், ஏண்டா கண் கெட்டு போனான் தர்மபுத்திரன்னா, கண் இல்லாதவன் சபைக்கு போனானோ இல்லையோ. அப்போது என்னை போல கஷ்டப்பட்டவன் உலகத்தில் உண்டான்னு கேட்குறான். கேட்கப்படாது, கேட்டுவிட்டார். அவர் கேட்டார், நலச்சரித்திரம் கிடைச்சது. நம்மனா கேட்கப்படாது. அதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறோம். நம்மளை விட கஷ்டப்பட்டவாவா, நம்மளை விட எவ்வளவு சௌக்கியத்தில் இருந்தாலோ கஷ்டப்பட்டா. நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம குறை சொல்கிறோம், குறையே சொல்லப்படாது. எதுக்கு குறை சொல்கிறேன் எனக்கு புரியலை. எல்லாரும் சொல்கிறேன், சின்னவா சொல்கிறேன், வயசானவா சொல்கிறேன். வயசானவா அந்த காலம் மாதிரி இல்லைங்கிறா. அது பேடு வேர்டு. அந்தந்த காலத்துக்கு ஏற்றாப்புல வாழணும். அந்த காலம் மாதிரி இல்லைன்னா இனிமேல் அந்த காலம் வருமா சொல்லு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது, அந்த காலத்தை விடவே இந்த காலம் சௌக்கியமாக தான் இருக்கும். ஆமாம். ஒரு கிறுக்கு பைய போட்டான் ஃபேஸ்புக்கில், மக்கு பைய போட்டேன் பதில். அந்த காலத்தில் பிராமணால் கல்யாணம் பண்ண மாதிரி இந்த காலத்தில் இல்லைன்னா. அந்த காலத்தில் தான் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். பொண்ணை பெற்றவனை பாடாப்படுத்தினான். இந்த பையனை பெற்றவன் பூரா அயோக்கிய பயலுக்கு. 400 வருஷமாக அந்த நாட்டு பொண்ணை படுத்தின பாவம் தான் இப்போ பொண்ணே கிடைக்கல. கல்ப்ரட்ஸ். நிஜமாக அந்த நன்னா திட்டுவேன். அந்த காலத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா மாப்பிள்ளைலேருந்து வாங்கோ வாங்கோன்னு பிள்ளையாத்தில் தங்கியிருக்கிறவாளை கூப்பிடணும். இந்த பொண்ணோட நாத்தனாரை கூப்பிட்டா பரவாயில்ல, அவன் நாத்தனார் வந்திருப்பான் சனியன். அதுவும் 4 பொண்ணு பெற்றுட்டா அவன் செத்து போட வேண்டிதான். 5 பொண்ணு பிறந்தா அரசனை ஆண்டின்னு. இப்போ அதெல்லாம் இல்லை பாருங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்தது இல்லை, சாப்பாடு ரெடி போய் கொட்டிக்கோங்கிறான். தெரியுமா? இப்போ எப்படி ஆகிடுது, எல்லோரும் ஓடுறான். ஆமாம், எப்போ கூப்பிடுவான்னு. நான் இதை காலேஜ் படிக்கிற போதே பேச்சு போட்டியில் சொன்னேன், தெரியுமா உங்களுக்கு? அப்போது ஒரு தலைப்பில் பேச்சு போட்டி எக்ஸ்டம்போராக கொடுத்தா, நான் தேர்தலில் வெற்றி பெற்றால், நான் தேர்தலில் ஜெயிச்சேன்னா, இல்லை உட்காருங்கோ அப்புறம் கொடுக்கலாம், உட்காருங்கோ, இல்லை 6:15 கொண்டுறணும், நான் 6:20 வந்தாச்சு, இப்படிலாம் நடுவில் வரக்கூடாது, சப்ஜெக்ட் போயிடும். நான் தேர்தலில் வெற்றி பெற்றால்னு தலைப்பு, யாரையும் திட்டப்படாது. நான் பிரதம மந்திரியாக வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். பொன் குழந்தையை படிக்க வைக்காதவனை கைது பண்ணுவேன்னு அப்படியே பேசினேன். ஆமாம், இந்த பையனை பெற்றவன் கல்யாணத்தும் போது அமக்களம் பண்ணான்னா குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணுவேன்னு. எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குற போது அவர் சொன்னார், இந்த பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, ஆனால் இவன் பிரதமராக வரக்கூடாது, வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ரொம்ப படுத்திவிட்டோம். உண்டு இல்லைன்னு ஒரு அந்த காலம்லாம் சொல்லாதேங்கோ. அந்த காலத்தில் பூ என்ன கேட்குறாளே, இப்போ உங்கள்கிட்ட வேணால் காட்டுறேன். ஜூலை 7 கல்யாணம், திருமங்கல்யம், கூறப்புடவை, வேட்டி கொடுன்னு. அந்த பொண்ணை பெற்றவர் வாய் பேச முடியாத குருக்கள். ஒரு கோயிலில் சமயக்காரராக இருக்கார், மாமி சமையலுக்கு போகிறா. திருமங்கல்யம் பண்ணல, கூறப்புடவை வேஷ்டி வாங்கலை, 6 கஜம் பட்டு புடவை வாங்கலை, எதுவும் வாங்கலைன்னு ஃபோனு 4 நாள் முன்னால். நான் இப்போ போய் தாரகிராம் சில்கில் வாங்கினேன், கூறப்புடவை வேஷ்டி எல்லாம் வாங்கியிருக்கேன்.
6 கஜம் பட்டு புடவை மெட்ராஸில் ஆற்றுல இருக்குது, 3 பொண்ணை கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன். அம்மா இப்போ போய் இவர்கிட்ட கெஞ்சி தள்ளுபடியில் வாங்கிட்டு வந்தேன். கன்செஷனில் கொடுத்தார். தாரகராம் சில்க் ஹவுஸ். நீங்களும் புடவை வெட்டி அங்கே வாங்குங்கள். ஆமாம், நேற்றுக்கு பிளேட்டில் 6000 ரூபா வந்துருக்கு. எனக்கு 1.5 லட்சம் வேணும். 2 நாளாக 10,000 ரூபா தான் வந்திருக்கு. 11,000. ஆமாம், 22ஆம் தேதிக்குள்ளே 1.5 லட்சம் வரா மாதிரி பிளேட்டில் போடும். நான் அதுதான் கேட்டேன். அப்போ அந்த எங்கிட்ட கேட்குறாளே, ஜூன் 27க்கு 3 பேர் கொடுத்துட்டேன், ஜூலை 2 கொடுத்துட்டேன், இப்போ ஜூலை 7, ஆகஸ்ட் மாதத்துக்கு கொடுத்துட்டேன், செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு, நவம்பருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்கான், இன்னும் திரும்பி ஃபோன் வரல எனக்கு. அது வரும். இவெல்லாம் கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் சொந்தக்காரன் பூரா கொடுக்கல, கொடுத்தா என்னையும் கேட்குறான்? சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். செல்வர்கழகு செடுங்கிளை தாங்குதல், உண்டிக்கழகு விருந்தோடு உண்டல். இதெல்லாம் ஸ்கூலில் 1 மார்க்குக்கு படித்தோம், கடைப்பிடிக்கலை. இப்போ அன்னதானம் பண்ணுறா, தினம் அன்னதானம் பண்ணுறா, சாப்பிட்றதுக்கு வரான்னா ஏழ்மை எப்படி இருக்குது பாருங்க. சொல்லுங்கோ, நீங்கள் போய் பாருங்கோ. இதில் என்ன வேடிக்கைன்னா, வசதி இருக்கிறவனும் கஷ்டப்படுறான். ஆம்பளை முன்னாடி முதியோர் இல்லத்துக்கு போகாமல் தனித்தனியாக உட்காந்துருக்கா. இண்டிபெண்ட் முதியோர் இல்லம். மெஸ்ஸில் பையன் அமெரிக்காவிலேருந்து மெஸ்ஸுக்கு ஆர்டர் பண்ணிட்டு போய்ட்றான், இபி பில்லை கட்டுறான், எல்லாம் பண்ணுறான். பிள்ளை நாட்டு பொண்ணு பக்கத்தில் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளை இல்லை. எல்லோரும் எப்படி இருக்கா? தனித்தனியாக உட்காண்ட்ருக்கா. ஏதாவது ஆச்சுன்னா ராமநாதர் கோயில் தலைவர் இல்லை பிராமண சங்க தலைவர் போய் பூனலை இடம் போட்டுன்னு அசேஷன்னு கொண்டு வைக்க வேண்டியது தான். பையன் அமெரிக்காவிலேருந்து சொல்கிறான், வரத்துக்கு டைம் இல்லைங்கிறான். சமுதாயம் இதில் எனக்கு என்ன வேடிக்கைன்னா, இந்த பரமாச்சாரியார் படம் வீட்டுக்கு வீடு தொங்குறது. இந்த பரமாச்சாரியாரை சொல்கிறவனை பூரா உதைக்கணும். ஐ எம் எகெயின்ஸ்ட். ஒருத்தர் கடைப்பிடிக்கலை. பெரியவா சொன்னதெல்லாம் ஒன்றுமே கடைப்பிடிக்கலை. என்னத்துக்கு பெரியவாளை கொண்டாடிண்டு சொல்லு. ஒரு பையன் வந்து சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா படுத்துறேன்னு. நீ படுத்தின சின்ன வயசில்? நம்ம படுத்தினோம் சும்மா அப்படியே இப்படி பொம்மையாக வளர்ந்தோம்மா? சொல்லு. அம்மா வயசானா படுத்தான் படுத்துவா. அவளுக்கு இந்த பிளட்டு விட்டு விட்டு பாயறதுனால இன்கோகரண்ட்டாக பேசுவா. இன்னும் ஏஜ் ஆகிடுத்து 80 90 சொன்னதையே சொல்லுவாள். 80 90க்கு ஏன் போகிறேன்? நாங்கள் உபன்யாசத்தில் சொன்னதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறேன் நீங்கள்? ஒருத்தர் வந்து கேட்டார், புதுசாக சொல்லலையான்னு. நீ எழுதி கொடு ராமாயணம்னு. நீ புதுசாக எழுதி கொடு, பாரதம் எழுதி கொடு, நான் சொல்கிறேன். சொன்னது தான் சொல்லுவோம். ஆத்துக்கறி தினம் சமைச்சது தான் சமைப்பா. சாம்பார் ரசம் கறி இதில் மாற்றம் கிடையாது. பட்டினத்தார் சொல்கிறார், உண்டதே உண்டு அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும். ஆமாம், இன்றைக்கி சாம்பார் நாளைக்கு வத்த குழம்பு மாற்றி மாற்றி வைப்பா. ஆமாம், ஏதோ ஒன்று வைப்பா. நான் ஒருத்தராத்துக்கு போயிருந்தேன், தங்கியிருந்தேன் 84ல். இந்த மாமியார் இட்லிக்கு சட்னி போட்டேன். இது என்ன சட்னி பாருங்கன்னு. சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், புரியலை. தெரியலையே மாமின்னு. அந்த சீமை கத்திரிக்காய் தோலை நறுக்கி பண்ணியிருக்கா. தோலில் மிளகா வத்தலை போட்டு மாடு ஆக்கிவிட்டா. நல்லா இருக்குது தெரியுமா உங்களுக்கு? செஞ்சு சொன்னது தான் சொல்லுவா பெரியவா, செஞ்சதை தான் செய்வா. டிஃபனுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? நல்ல டிஃபன் எது தெரியுமோ? இட்லி உத்தமம் லட்டுகம் செய்வா. லட்டுகம்னா இட்லி.
மத்தியமம் சக்கரமேவச்ச. பரவாயில்ல, சக்கரம்னா தோசை. மட்டமான டிஃபன். அதமம் லவண விருட்சம். லவண விருட்சம்னா உப்புமா. எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியல. அந்த நாளில் இந்த பஜனையிலலாம் நம்ம வந்து இறங்கினோடனே ரவா உப்புமாவை தான் போட்டுருவார் பாவதாளுக்கு. இப்போல்லாம் பரவாயில்ல, இட்லி பொங்கல்லாம் போடுறா. அப்போல்லாம் ரவா உப்புமா. இந்த பாவதாள்லாம் சாப்பிட்ருவா. தோடையமங்கலம் ஆரம்பிப்பா. தேஜா கீரம்மண்ண இந்த ஜலம் குடிக்க ஆரம்பிச்சுடுவா. இந்த ஜலம் குடித்த உடனே ரவை மேலே வந்துடும். அப்புறம் 4வது பாட்டு பாடும்போதே தொண்டை கட்டிடும். மாதவ பவதுதே ஜெய். இதை விட ஒரு மட்டமான டிஃபன் இருக்குது தெரியுமோ? அடைநாத்து பிராண சங்கடம். அடைன்னு ஒரு டிஃபன். இன்றைக்கி அடை பண்ணுவான், நாளைக்கு புளிச்ச மாடை, நாளைக்கு வெங்காயம் போட்டு, அப்புறம் குணுக்கு. இப்படி உன்னை ஒரு வாரம் அடமாவிலேயே அபிஷேகம் பண்ணிவிடுவேன். நீ என்னது சொன்னதையே சொல்கிறா பெரியவா. நம்ம ஒன்றுத்தையும் கடைப்பிடிக்கலை. சார் ஒருத்தன் சொல்கிறான், அம்மா வயசானவா இருந்தால் கஷ்டம்னு. கஷ்டம்தான், வயசானவனுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். லாஞ்சிவிட்டி இஸ் கர்ஸு. இல்லைன்னா வேதம் என்ன சொல்கிறது? சதமானம் பவதிங்கிறது. 100 வயசு இருங்கிறது. 100 வயசு இருக்கிறதுக்கும் சொல்கிறார் நாராயணியத்தில் பட்டத்திரி. ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். அவையார் சொன்னார், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய்ங்கிறது உடம்பில் வர வியாதி மட்டும் இல்லை, மனசில் கஷ்டம். இவ்வளவு சிரமங்கள் பாருங்க. இதில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். சரி, முதியோர்லத்தில் கொண்டு விட்டதுனால அங்கேயும் ஒருத்தர் பார்த்துக்கணுமோ இல்லையோ? ஒருத்தர் பார்த்துக்கிறானே, என்ன பெருமைப்பட்டுக்கணும்? பகவான் நம்மளை இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும், ஏதோ நிறைய தெருவுக்கு தெரு மெஸ் இருக்குது, ஃபோன் பண்ணால் கொண்டு வந்துடுறா, சந்தோஷப்பட்டுக்கணும். முந்தியெல்லாம் இது கிடையாது. ஆமாம், அதனால தான் நான் இந்த காலம் ஒஸ்தீம்பு. ஆமாம், சகலமும் கிடைக்கிறது. எது கிடைக்கல சொல்லு? எல்லாம் கிடைக்கிறது. கீழே இறங்கி ஆற்ற விட்டபடி இறங்கி போனால் என்னத்தை வேணாலும் வாங்கலாம். இன்றைக்கி திடீர்னு ஆற்றுக்கு 10 பேர் வந்தால் சமையலை பற்றி கவலையப்பட வேண்டாம். அப்போல்லாம் கவலைப்படணும். இப்போல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஃபோன் பண்ணால் வந்துடும் 10 பேருக்கு. நீ நம்ம சமைச்சாலும் தானே செலவழிக்க போகிறோம். சொல்லு. இதை எதுக்கு சொல்கிறேன்? என்ன கவனிக்கணும்? கஷ்டப்படணும்னு சொல்லலை. குழந்தைகள்கிட்ட நம்ம படுற கஷ்டத்தை சொல்லாதேங்கோ. அதை எப்படி சொல்லணும்னா, நீ கஷ்டத்தை உணர். குழந்தைகளை கஷ்டப்படுன்னு சொல்ல முடியப்படாது. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், அப்பா இன்றைக்கி சம்பாதிக்கிறேன்னு நினைக்காதே, நீ கஷ்டத்தை தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். ஆமாம், இந்த காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டதை குழந்தைகள் படக்கூடாதுன்னு தானே சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஏதோ அப்பா மரத்துலேருந்து பணத்தை எடுத்துன்னு வரல, ஆஃபீஸில் போய் உழைச்சிட்டு கொன்றேன், அம்மாவும் ஆஃபீஸ் போயிட்டு வரா, அதனால் உணர்ந்துக்கோ அப்படின்னு குழந்தைகள்கிட்ட சொல்லி வளர்க்கணும். அதை சொல்கிறேன். இப்போ பாருங்கோ, தர்மபுத்திரரே கேட்குறார், என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன் உலகத்தில் உண்டா? உன்னையும் விட கஷ்டப்பட்டான் ஒருத்தன். யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்த வள்ளல். காவிரி என்ன தப்பா கருணையான். காவேரியில் கூட தண்ணி வராமல் போனாலும் போகும், நலன் மாதிரி கொடுத்தவன் உலகத்தில் இல்லைன்னு. இந்த நலச்சரித்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புகழேந்தி புலவர் எழுதினது. நலவெண்பான் கேட்குறார் தர்மபுத்திரர். இதில் என்ன வேடிக்கைன்னா, 12 வருஷம் வனவாசத்தில் தர்மபுத்திரர் தினம் உபன்யாசம்தான் கேட்டார். ராமாயணம் எல்லாம் கேட்டார். என்னெல்லாம் அது வரைக்கும் கிருஷ்ணனோட பெருமை நடந்ததோ,
மார்க்கண்டேயர் வந்து சொல்கிறார், துர்வாசர் வந்து சொல்கிறார், இப்போ பிருகதஸ்வர் சொல்கிறார், வியாசர் சொல்கிறார். அவனே சொன்னான். அது நாளைக்கு நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு யக்ஷ பிரஸ்னம். நாளைக்கு கார்த்தால உபன்யாசம் 10:15. சாயந்தரம் ரகுநாத் பஜனை இருக்குது கடையநல்லூர். நாளைக்கு காலையில் 10:30 வச்சுக்கோ. 10:30 12:30 வச்சுக்கலாமா? நீங்கள் எப்போ அன்னதானம்? நல்ல வேலை. 10:30 12:30 ப்ளீஸ். ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே 2-3 ஃபோன் வந்துடுத்து. 10:30 வச்சுக்கோங்க. தட்கல் போடணுமா 10 மணிக்கு? நானும் போடணும். நான் தான் போட போகிறேன்னு நினச்சி எனக்கே ஃபோன் வந்துடுது. ஆமாம் 10:30 வச்சுக்கோங்க. ஒன்று நாளை கார்த்தால உபன்யாசம், அர்ஜுனன் தபஸ், அப்புறம் துர்வாசர் வர்றது எல்லாம் சொல்ல போகிறோம். நளமகாராஜா கதை சொல்கிறார். நிடத தேசத்தை ஆட்சி செய்தவன், நைடதம்னு எழுதினார். நல்ல ஆட்சி பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? கிளியும் கழுகும் ஒரே கூட்டில் இருக்கான். விரோதம் பாராட்டுறவன். பார்த்தீங்களா? அப்படி பாடம். அட்ஜஸ்டபிலிட்டி. மனசில் விரோதமே இருக்கக்கூடாது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லி வழங்கும். பொண்ணோ பையனோ சகிப்புத்தன்மை வேணும். அது போயிடுது. அதுதான் அடிச்சுக்கிறோம். நீங்கள் நம்ம 140 கோடி பேர் ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறார், எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குன்னு. இருக்குதான் இருக்கும். 140 கோடி பேர் கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறவர்கிட்ட கேட்டேன், நீ ஏன் வெளியில் வந்த? வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதானே. இவர் ஏன் வந்தார்? நம்ம அடுத்த வாழை சொல்கிறோம். எல்லாருக்கும் தேவையாக இருக்குது வெளியில் வர்றது போகிறது, நெசசிட்டி. அதனால் கஷ்டமாக இருக்குன்னு எங்கேயும் தான் கூட்டம். எல்லாரோடையும் தானே பிறந்திருக்கோம். நம்ம எல்லோரும் தானே வேணும். ஆறு வேண்டாம் சொல்லு. அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை பேடுத்து வேணும். நான் உபன்யாசம் ஃபிக்ஸ் ஆன உடனேயே ட்ரெயினில் டிக்கெட்டு போட்டுருவேன். ஏன்னா இந்த லோயர் பர்த்து வேணும்னு. சில சமயம் இப்போ நான் 11ஆம் தேதி வரதா திருநெல்வேலியிலேருந்து வரதா இருந்தேன். ஒரு அசந்தர்ப்பம், அதனால் திருச்சி வந்துட்டு இப்படி காரில் வந்தேன். காசி டிக்கெட்டை புக் பண்ணிவிடுவேன். ஆமாம். அதில் ஒரு தடவை ட்ரெயினில் வரும்போது ஒருத்தர் குழந்தைத்து, சின்ன குழந்தை, 5 வயசு தான் இருக்கும். அதுக்கு ஏதோ உடம்பு முடியல, கையில் கட்டெல்லாம் போட்டு 7 வயசு இருக்கும். கூட்டின்னு வந்துட்டா. அவள் 3 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஏறிவிட்டா. வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் ஆர்ஏசியும் பர்த்து கிடைக்கலை. இந்த டிடியை கூப்பிட்டேன். அவளுக்கு பர்த்து கிடைக்கலன்னா நாங்கள் இங்கே 2 பர்த்தை கொடுத்துட்றோம், கீழே துண்டை விரித்து தூங்கிக்கிறோம், அதுக்கு மட்டும் பர்மிட் பண்ணுங்கன்னு டிடிகிட்ட. டிடி என்னை பார்த்தார் ஏறங்க. நான் சொல்கிறது ஒரு 15. அப்போல்லாம் இந்த யூடியூப் இல்லையே. யூடியூப்னா பார்த்துருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீள்? ராமாயணம் சொல்கிறேன். அதான் அசடாக இருக்கள் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் எப்படியோ கொடுத்துட்டார் அவளுக்கு. என்னை டிஸ்டர்ப் பண்ணல. என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் படுத்துக்கோங்க, நான் கொடுத்துட்டேன். விட்டு கொடுக்கணும்.
என்ன இப்போ பர்த்தில் படுத்துட்டாலும் மெட்ராஸ் மாம்பழம் வரப்போகிறது, துண்டை விரித்து கீழே படுத்துட்டாலும் வரப்போகிறது. சொல்லு, உங்களுக்கு சொல்கிறேன், விட்டு கொடுக்குற மனப்பான்மையை கற்றுக்கோங்க. சகிப்புத்தன்மை, துவேஷம் பாராட்டப்படாது. கழுகும் கிளியும் ஒன்றா இருந்ததுன்னா துவேஷிக்கலை, துவேஷம் கூடாது. நலன் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு அன்னப்பட்சி அப்படி மெதுவாக நடந்து வருது. அவனோட நந்தவனத்தில் இவன் நின்றுட்டுருக்கான். இந்த அன்னம் மெதுவாக பறந்து வந்து இவனை தேடிட்டு தான் வருது. இந்த அன்னத்தை பார்த்த உடனே கும்பிட்டான். பெண்களோட நடைக்கு உங்கள் நடை உங்களைத்தான் சொல்லுவா, நீங்கள் இப்போ நடக்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன் பெண்களை ஏன் சொன்னான்னு அப்படின்னு. அதுக்கு அந்த அன்னப்பட்சி சொல்லித்து, வாஸ்தவம், ஆனால் நாங்கள் யார்கிட்ட கற்றுண்டோன்னு கேளுங்கோன்னது. அது அந்த அன்னபட்சி என்ன சொல்கிறேன்னு. விதர்ப்ப தேசத்தில் தமயந்தின்னு இளவரசி இருக்கா, அவளை பார்த்து தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம்னது. அவள் அவ்வளவு அழகுன்னு. ரொம்ப அழகு கஷ்டம். பாரியாள் ரூபவதி சத்ருன்னா. ஆத்துக்காரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரோட்டில் போகிறவன்லாம் வேடிக்கை பார்ப்பான். பிராமணன் பாருங்க தூக்கின்னு போயிட்டான் பாருங்க. ஆத்துக்காரி நமக்கு மட்டும்தான் அழகாக இருக்கணும். தமயந்தி அவ்வளவு அழகு. எப்படி இந்த அன்னபட்சி வந்து சொல்லித்து ரெண்டு பேரை சேர்த்து வச்சது. மலைப்பகுதியில் ஒரு வேடன் வாழ்ந்திருந்தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னான். தன் மனைவியோட ஒரு குடிசையில் இருக்கான். அவனோட குடிசையில் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இந்த மேடையில் அளவுக்கு தான் இருக்கும், அவ்வளோதான். சாமான்லாம் வச்சது போக 2 பேர் தான் படுத்துக்கலாம். சாயரட்சி ஆனது ஒரு ரிஷி வந்தார் ஒரு நாளைக்கு. அவருக்கு பழமெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணவன், நான் திண்ணையில் படுத்துனுட்டு பொழுது பிடிஞ்ச உடனே போகிறேன்னு சொன்னார். அந்த வேடன் சொன்னால், திண்ணையில் படுத்துக்காதேங்கோ, துஷ்ட மிருகம் வரும், நான் வேடன் சமாளிச்சுப்பேன், நான் வெளியில் படுத்துக்கிறேன், நீங்களும் என் ஆத்துக்காரியும் படுத்துக்கோங்க. நான் என் ஆத்துக்காரியை விட உங்களை நம்புறேன்னா, ஆத்துக்காரியை நம்புறேன். இந்த வேடன் வாசலில் படுத்துண்டான். ஒரு துஷ்ட மிருகம் கொன்னுடுத்து. அவனை தகனம் பண்ணுற போது அவன் ஆம்படையா உடன்கட்டை ஏறிவிட்டான். இதை பார்த்து இந்த ரிஷியும் செத்து போயிட்டார். இப்படி ஒரு தம்பதியை பிரித்து கொன்னுட்டோமேன்னு. அந்த வேடன் தான் நளனாக வந்தான். வேடன் மனைவி தான் தமயந்தி. இவாளை பிரித்த ரிஷி தான் அன்னபட்சியாக வந்து இப்போ சேர்த்து வச்சார். தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 2 பேர் ஒன்றா இருக்கிறவாளை பிரிச்சுடக்கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு அர்த்தம்? 2 பேர் யாரையும் பிரிக்கக்கூடாது. பொம்மநாட்டி தான் பிரிக்கிறதுல எக்ஸ்பர்ட். கல்யாணம் ஆனவுடனே அம்மா பிள்ளைய பிரிச்சிடுறாலும் இல்லையோ, பையனை தனியாக கூட்டின்னு போய்டுறாலும் இல்லையோ, போச்சே பாவம் தானே வருது. பரம்பரைக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிற. புரிஞ்சதோ? கூடாது. அப்போது தமயந்தி அவ்வளவு அழகு, ரொம்ப அழகு. எப்படி சார் வள்ளுவர் சொல்கிறார், ஒரு லட்சாதிபதி ஒருத்தர் தான், அவனுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப அழகு. ஸ்கூலுக்கு போனால் ஒருத்தர் படிக்க மாட்டேங்கிறான், இவளையே பார்த்துட்டு இருக்கான். வாத்தியார்லேருந்து
அவன் ஸ்கூலுக்கு நீ போகாதே அப்படின்னு 2 பொம்மநாட்டி டீச்சரை அப்பாயின்ட் பண்ணிவிட்டான். ஆற்றுல வந்து பாடம் நடத்துங்கன்னு. ஒரு நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஒரே கூட்டம் இந்த பணக்காரன் வீட்டு வாசலில். அது வழியாக ஒருத்தன் போனால், என்ன கூட்டம்? நம்ம ஐயாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இல்லைன்னா. இன்னும் இருந்தா இல்லைங்கிற இப்போ என்னாச்சுன்னா, இப்போ தான் 4 மணிக்கு செத்து விட்டா. ஆக்சிடெண்ட்டா? வெளியில் வந்தால் தானே. ஓ, ஹார்ட் அட்டாக்கா? பாம்பு கடிச்சதா? இன்னும் எப்படி தான் செத்து போனா? இந்த அனிச்ச பூன்னு ஒரு பூ, அதை இப்படி நீங்கள் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம சுவாசம் பட்டாலே அது வாடி போயிடும். மொப்பக்குழையும் அனிச்சம், சுவாசம் பட்டாலே வாடிடும். அந்த அனிச்ச பூவை பறித்து தலையில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டவ இந்த அனிச்ச பூவை பறித்து அதனோட காம்பை எடுக்காமல் காம்போடையே வச்சுட்டாளாம். காம்போட வெயிட்டு தாங்காமல் இடுப்பு ஒடிஞ்சு செத்து விட்டாளாம். இதெல்லாம் நம்ம கதையில் தான் கேட்கலாம். நம்ம அந்த மாமியை கூட்டின்னு போனால் 2 டிக்கெட்டு வாங்கணுங்கிறோம். ஒன்றும் பண்ண முடியாது. அனிச்சப்பூ கால்களையாள் முசுப்பிற்கு பெய்தாள் நல்ல படாரை, அவள் வீட்டில் நல்ல வாத்தியம் ஒலிக்காதுங்கிறான் வள்ளுவர். அவன் என்னத்தை எழுதலை சொல்லு. ஒரு விஷயத்தையே விட்டு வைக்கலை சார். ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? அவன் ஏன் இவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவன் மெட்ராஸ் பான் தெரியுமா? மயிலாப்பூர். ஆமாம் சார், நீங்கள் எல்லோரும் மெட்ராஸை மட்டமாக நினைக்கிறீர்கள். சுழுக்கு எடுத்துருவோம் யாராவது மெட்ராஸை குறை சொன்னா. ஆமாம், நீ என்ன கோயம்புத்தூர் திருப்பதி திருப்பூரில் உற்பத்தி பண்ணாலும் விற்கிறதுக்கு அங்கே தான் வரணும். மெட்ராஸ் பாம்பேக்கு தான், தெரியுமா? ஆமாம், தர்மம்பிக்கு சென்னையினர் வள்ளலார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மெட்ராஸ், திருச்சி தான் நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தோம். எல்லாம் வளரலாம். சுட்ட பார்க்கணும்னா மெட்ராஸ் பாம்பே தான். ஆமாம், நீங்கள் உற்பத்தி பண்ணுறலாம் விற்கிறதுக்கு அங்கே தானே வரணும். மெட்ராஸ் என்ன ஊருங்கிற மக்கு மாதிரி எல்லோரும் அங்கே வந்துவிட்டு. ஆமாம், அவ்வளோ பேரும் வந்துவிட்டான். திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் எல்லாம் மெட்ராஸ் பாம்பே வந்தாச்சு. யார் வர சொன்னாங்க உங்களை? முதல் மந்திரி தபால் போட்டு வர சொன்னார். சொல்லு. ஒன்றும் பண்ண முடியாது. மெட்ராஸ் பான் மயிலாப்பூர் தெரியுமா உங்களுக்கு? வள்ளுவர். அவர்கிட்ட போய் எல்லாம் சொன்னார் சார். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பரமபதம் எப்படி இருக்கும்னா. பெருமாள் இருக்கார், வைகுண்டம். எல்லாரும் அதைத்தானே கேட்குறான், வைகுண்டம் வேணும் தானே சொல்கிறேன். அவன் போய் வள்ளுவர்கிட்ட கேட்டான், பரமபதம் எப்படி இருக்கும்னு. கம் வித் மீ அப்படின்னார். என் கூட வான்னார். எங்கன்னார்? திருவல்லிக்கேணி பீச்சுக்கு கூட்டின்னு போனார். தெரியுமா? திருவல்லிக்கேணி பீச்சு தான் ஃபேமஸ் வேர்ல்டுலேயே. அங்கே கூட்டின்னு போனார். எல்லோரும் ஜோடி ஜோடியாக உட்காண்ட்ருக்கான். பாரு பரமபதத்தை இங்கே அப்படின்னார். என்ன சொல்கிறேன்னு போய் அவனை கேள்ற, என்ன கேட்காதற, அவனை போய் கேளு. அது காதலியோ பொண்டாட்டியோ யாரோ ஒத்தியோடு இருக்கான், அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, நம்ம சம்பிரதாயமாக பொண்டாட்டியோடு தான் இருக்கான்னு சொல்லுவோமே. பொண்டாட்டியோடு உட்காண்டிருக்கான் ஒருத்தன். எப்படி? அவன் தோளில் சாஞ்சுன்னு இருக்கான். வள்ளுவர் கேட்டார், நீ இப்போ எங்கே இருக்கேன்னு. பரமபதத்தில். பத்தியா? எங்கள் வள்ளுவர் சொல்கிறார், தாம் வீழ்வார் மின் தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. தாம் வீழ்வார், இந்த ஆம்பளை போய் தான் விழுவான் பொம்மநாட்டி தோளில். மென் தோள், அவள் தோளை கொடுத்தா மென் தோள், தோளை கொடுக்கலைன்னா வன் தோள். அதுதான் நரகம்.
கேளு. தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான்னா எது? செந்தாமரை கண்ணன் இருக்கிற இடம் பரமபதம். அதை விட இது ஒஸ்திங்கிற. அதுதான் நான் உபன்யாசத்தில் நேற்றுக்கே சொன்னேன். பரமபதம் வேணும் கைலாசம் வேணும்லாம் கேட்காது. பூலோகத்தில் திரும்பி பிறக்கணும். இந்த சௌக்கியமெல்லாம் பரமபதத்தில் கிடையாது. நம்ம சும்மா ஹரிநாராயணான்னு உட்காண்டிருக்கணும். அங்கே பொண்டாட்டி குழந்தையெல்லாம் கிடையாது. ஆமாம், இங்கே என்ன நம்ம பாட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போகலாம், சௌக்கியமாக இருக்கலாம் ஆத்துக்காரியோட. இதெல்லாம் விட்டுட்டு பரமபதத்துக்கு போகணுன்னு வள்ளுவர் எல்லாம் சொல்லிட்டான், ஒன்றும் விடலை. தமயந்திக்கு சுயம்வரம்னு வச்சான். எல்லாரும் வந்துட்டா. அவளோட அழகில் மயங்கி தேவலோகத்துலேருந்து தேவாள்லாம் வரா. இந்திரன், வருணன், வாயு, அக்னி, யமன், எல்லாரும் வந்துட்டான். ஆமாம், தேடிண்டு கல்யாணம் ஆனவன் ஆகாதவன் சான்ஸ் கிடைச்சா இன்னொன்று பண்ணிக்கலாமேன்னு. இந்த தேவாள்லாம் வந்தால் பாருங்கோ. வள்ளுவர் அழகாக சொன்னார், தேவரணையர் கயவர்னா. இந்த தேவாள்லாம் வந்தவா நலனை பார்த்து தமயந்தியை பார்த்து எங்களுக்கு மாலை போட சொல்லுன்னா. இவன் நலன் அவளை விரும்புகிறான்னு நன்னா தெரியும், எங்களுக்கு மாலை போட சொல்லு அப்படின்னா. அவன் உண்மையாக போயிட்டு வந்தான். தேவேந்திரன் சொன்னான், உனக்கு வஸ்திரத்துக்கு கஷ்டம் வராது. வருண பகவான் சொன்னான், உனக்கு ஜல கஷ்டம் வராது. வாயு பகவான் அஸ்வ மந்திரத்தை உபதேசிச்சார், தேர் ஓட்டுறது எப்படின்னு. அக்னி பகவான் உனக்கு சமையலுக்கு கஷ்டம் வராது. நலன் பார்த்தாலே ருச்சி தெரிஞ்சுக்கோங்க. பீமன் தொட்டா ருச்சி. அதிலேருந்தே சமையல்னா ஆம்பளைகள் தான் தெரிஞ்சுக்கோங்க, பொம்பளைகள்லாம். ஆமாம், நலபாகம் பீம பாகம்தான், சீத பாகம் திரௌபதி பாகம்லாம் கிடையாது. நடுவில் கொஞ்ச காலத்துக்கு போயிடுத்து பொம்பளைகள்கிட்ட. இப்போ இனிமேல் திரும்பி வந்துடும், ஆம்பளைகிட்ட வந்துடுத்து. சமைக்க மாட்டேங்கிறா. இப்போ ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கா உத்தராத்தில். சமயக்காரி உண்டான்னு கேட்டிருக்கா, உண்டுன்னு இருக்கா. சமயக்காரி வராத இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கா. இந்த பையன் நீ தான் பண்ணணுன்னா கல்யாணமே வேண்டான்ட்டா. சரி, நான் தான் பண்ணுவேன்னு சொல்லப்படாதோ? சொன்னால் தானே கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் அது சொல்லாமல் பண்ணிட்டுருக்கோம். ஆம்பளை சமைச்சா ருச்சியாக தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா அவள் 2 தக்காளி போட்டு வைப்பான் நம்ம மாமி. நம்ம நல்லா 5 தக்காளி போட்டு ரசம் வைப்போம். அப்போ நல்லா தானே இருக்கும். நலமகாராஜா இந்த தேவாலாம் என்ன பண்ணால் வரமெல்லாம் கொடுத்துவிட்டு நலன் மாதிரியே ரூபத்தை மாற்றிட்டு நலன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். தமயந்தி மாலையை எடுத்துன்னு வரா. பார்த்தா வரிசையாக நலனாக இருக்கான். மாலையை போட்டான்னு வச்சுக்கோ, இவ தான் நலன்னு, நான் தான் யமன் அண்ணா போச்சு. யமனை கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டம், பங்க்சுவாலிட்டிம்பா. அதுக்கும் நம்மாத்து மாமிக்கு சம்மந்தமே கிடையாது. வருணனை கல்யாணம் பண்ணால் ஜலதோஷம்தான் பிடிக்கும். வாயுவை கல்யாணம் பண்ணால் அவன் போகிற வேகத்துக்கு நம்ம போக முடியாது. அக்னியை கல்யாணம் பண்ணால் சீமந்தமே வராது, கிட்டக்கே போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சா தமயந்தி? ஒரு சிற்பி ஒருத்தர் தான், சிலை செதுக்கிறதுல எக்ஸ்பர்ட், தத்ரூபமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு அல்பாயுஸ். யமன் சலுகை கொடுத்தார், அடுத்த மாதம் 10ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து உன் உயிரை எடுத்துருவேன். என்ன பண்ணால் தன்னை மாதிரியே 9 சிலை பண்ணி ரெடி பண்ணி வச்சு தினமும் 15 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணி 1 மணி நேரம் மூச்சு அடக்க கற்றுனுட்டான். அந்த யமன் 11 மணிக்குன்னா வரையன்ருக்கான். ஆமாம், 10:15 மணிக்கு எல்லா சிற்பியும் எல்லா சிலையும் படுக்க போட்டு தானும் படுத்து மூச்சு பிடிச்சி விட்டான். அசையலை. யமன் என்ன பண்ணால் தோற்று போயிட போகிறோமேன்னு 10:45 வந்துட்டான். 11 மணிக்கு தானே உசுர் எடுக்கணும். அசைச்சா
10 அசையிறது. இல்லை எது சிற்பின்னே தெரில, யமனேலே கண்டுபிடிக்க முடியல. 10 50 ஆகிடுத்து, 55 56 57 58 59. இந்த கலைஞர்களெல்லாம் பாராட்டுறதை விட குறை சொன்னால் என்னன்னு கேட்பான். ஆகா சிற்பியே பிரமாதமாக செலவழித்தாய், பிரம்மா கூட இப்படி படைக்க முடியாது, ஆனால் ஒரு தப்பு பண்ணேன்னா. மூச்சை பிடிச்சிருந்தவன் அவனையும் அறியாமல் எந்திருந்து என்னன்னா நீ தானே வாழ்ந்து கூட்டின்னு போயிட்டான். அது மாதிரி தமயந்தி கண்டுபிடிச்சா. தேவாள்லாம் நலன் மாதிரி உட்காண்டிருக்கா, ஒரிஜினல் நலன் நடுவில் இருக்கா. தேவாள் கண் இமைக்க மாட்டா, அவள் கழுத்தில் போட்டுன்னுக்கிற மாலை வாடாது, அவள் கால் பூமியில் படாது. இந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சி நலனுக்கு மாலையை போட்டா. கண் இமைத்தலால் அடிகள் காசினில் தோய்தலால் வண்ண நறுமலர் மாலை பாடுதலால் நலன் தன்னை அறிந்தாளாங்கு நல் நுதலே அந்நாள். நலனுக்கு மாலையை போட்டா. எல்லாரும் நலன் தமயந்தியை பாராட்டிட்டு போயிட்டா. நலன் போயிட்டு அவன் நாட்டுக்கு ஆள்றதுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பொன் குழந்தை பிறந்தாச்சு, பிறக்க போகிறது. இந்த தேவாலெலாம் மாலை போட முடியலை, போகிறா. எழுத்தாப்பில் சனி வந்தார். சனைச்சரன் சனைகி சரம் மந்தகா. முஸ்தாமி தீட்சர் பாடுறார். திவாகர தனூஜம் சனைச்சரம். சனீஸ்வரன்னு பின்னால் எழுதி வச்சுட்டா. சனீஸ்வரன்லாம் கிடையாது, சனைகி சரம் மந்தகா. அவனுக்கு பேர் மந்தன்னு பேர். கேரளாலெல்லாம் ஜோசியம் குறிக்கிற போது சனின்னு குறிக்க மாட்டா, மந்தன். அதுதான் கரெக்ட். ஸ்லோ பிளானட். அவன் சகோதரன் யமன். அவர் தன் தண்டத்தால் அடிச்சுட்டார். அவருக்கு கால் முடியாதவர், அதனால தான் மெதுவாக போவார். புரிஞ்சதா? சனி எழுத்தாப்பில் வந்தார். யமன் கேட்டான் எங்கே போகிறேன்னு. தமயந்திக்கு சுயம்வரம் மாலை போட போகிறேன்னா. யமன் சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன்னா, யூ ஆர் டூ லேட். தமயந்தி மேரீடு நலச்சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல் அப்படின்னார். அது எப்படி தேவாளுக்கு மாலை போடாமல் போட்டாங்க? நான் அவளை என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டார். சனி வரார். பகவான் நமக்கு நவகிரகத்தை படைச்சிருக்கா. 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 கட்டத்தில் அடக்கியிருக்கான். இந்த 12 கட்டமும் மேலே 6 கட்டம் சந்திரனுக்கு, கீழே 6 கட்டம் சூரியனுக்குத்தான் சொந்தம். சூரியன் ஒரு வீட்டை கொடுத்தார் மற்ற கிரகத்துக்கு, சந்திரன் ஒரு வீட்டை கொடுத்தார். அதனால் மற்ற கிரகத்துக்கெல்லாம் 2 வீடு. ஜோதிஷத்தில் சூரிய சந்திரால அம்மா அப்பான்னு சொல்கிறது. மாத்திருக்காரகன் சந்திரன், பிதிர்காரகன் சூரியன். புரிஞ்சதா? ஆமாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கா. ரொம்ப பெருசாக கிடையாது, சின்னதாக. ஒரு கிரகத்துக்கு ஒரு அதிகாரம். சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் இருப்பர். அவரை வச்சுத்தான் நாள் கணக்கு பண்ணுறோம். சூரிய சந்திரால வச்சுத்தான் மாசக்கணக்கு. இதில் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சாந்திர மாதம்னு பண்டிகையெல்லாம் நாம் அதை வச்சுத்தான் கொண்டாடுறோம். இந்த சூரியன் பயிற்சியை வச்சு வருஷம் கொண்டாடுறது தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான். மற்ற ஊர்லெலாம் மற்ற மாநிலத்தில் சந்திர மாதம்தான். அது கொஞ்சம் அதனால தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியுமோ, இந்த அமாவாசை ஆச்சே மே மாதம் 26ஆம் தேதி, அமாவாசை மறுநாளே ஜேஷ்ட மாதம் வந்தாச்சு. ஆனி மாதம் ஜேஷ்டம்னு பேர். இப்போ ஜேஷ்ட சுக்லம் நடக்கிறது.
பிற்காலத்தில் தான் இந்த சூரியன் பயிற்சியை வச்சு பண்ணான். ஆனால் பண்டிகையெல்லாம் சந்திர மாதத்தை வச்சு தான் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. தீபாவளி முன்னாலேயே வருது, நவராத்திரி இப்படி போகிறதே. ஆவணியை விட்டம் சொல்லக்கூடாது, பிராமணனுக்கே தெரியலை. எல்லோரும் ஆவணியை விட்டம் தானே சொல்கிறீர்கள், சொல்லக்கூடாது. ஸ்ராவணம் தெரியலையே, ஸ்ராவணம்னு சொல்லணும். சிரவண மாதத்தில் ஸ்ராவண பௌர்ணமி வரலட்சுமி நோம்ப பாடுறார் தீட்சிதர். பூர்வார்த்த சுக்கிரபாரே, ஸ்ராவண பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு. ஸ்ராவணம் சொல்லணும். ஆமாம். ஒரு பையன் ஃபோன் பண்ணி கேட்குறான், காயத்ரி ஜபம் என்னைக்குன்னு. நான் பதில் சொன்னேன், தினமே உண்டுன்னு. அன்றைக்கி பண்ணுற காயத்ரி ஜபம் ரெனியூவல், தினம் பண்ணணும். அதனால் இப்போ நடக்கிறது ஜேஷ்ட மாதம். நீங்கள் ஒத்திரியும் கேட்க வேண்டாம். இப்போ என்ன பண்டிகை என்ன தேதியில் வருதோ 11 நாள் முன்னால் தள்ளு, அடுத்த வருஷம் வரும். அப்படி உனக்கு இந்த மாத கன்ஃபியூஷன் வரும்போது முதல் மாதத்தில் வந்துருச்சுன்னா 22 நாள் பின்னால் போயிடும். புரிஞ்சுக்கோ, கணக்கு தானே, எல்லாமே மேக்ஸ் கேல்குலேஷன். இப்போ பாரு, இந்த வருஷம் ஆகஸ்ட் 16 ஆடி கடைசியிலேயே கோகுலாஷ்டமி வந்தாச்சு. ரொம்பவே சிராவணம் வந்தாச்சு, தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டே கால் நாள் இருப்பார் சந்திரன். சூரியன் புதன் சுக்கிரன் 1 மாதம் இருப்பார். செவ்வாய் 45 நாள் இருப்பார். குரு தேவகுரு, அவர் தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் அசுர குரு, இவர் ப்ரகஸ்பதி தேவகுரு. இவர் தேவகுருன்னா பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு குரு. ஆமாம், பிரம்மா விஷ்ணு சிவனை கடவுளாக இருக்கலாம், அவளுக்கு குரு. பிரதம மந்திரி இருக்கலாம், நிதி மந்திரி யாரோ அவள் தான் பட்ஜெட் போடுவார், பிரதமர் போட முடியாது. பிரதமர் யோஜனை சொல்லலாம், புரியுறதோ? ஆமாம், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீர்கள். இந்த தேவகுருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் கிடையாது. எவனோ ஒரு ஜோசியன் கிளப்பி விட்டான், என்ன மாதிரி கொண்டக்கடலையை போடுன்னு. ஐ எம் எகென்ஸ்ட். அது தேவகுருவுக்கும் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் வேற குரு, இவர் தேவகுரு. நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் எழுதியிருப்பா, அவள் தான் கண்டுபிடிச்சது. இந்த ஊன்னு போடுறோமே, அது ரொம்ப பேர் பிள்ளையார் சுழின்னு கிளப்பி விட்டான். பிள்ளையார் சுழி இல்லை, இந்த ஊன்னு எழுதுறது இந்த குருவை எழுதுகிறோம், குருவே துணைன்னு. அதைத்தான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஆர்னு போட்டு இப்படி போட்டிருப்பான். அந்த குரு துணைன்னு எழுதுகிறான் ஜோதிஷ ரீதியாக, தெரிஞ்சுக்கோங்க. தேவகுருவை கும்பிட்றோம். இந்த தேவகுரு 1 வருஷம் இருப்பார். அவர் நவகுருகுலே ஃபஸ்ட்டு இயற்கை சுபன், அடுத்தது சுக்கராச்சாரியார், அடுத்தது புதன், அடுத்தது வளர்பிற சந்திரன், பாக்கி சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது பாபகிரகம். ஆனால் அதை லக்னாதிபதியாக உடையவாளுக்கு சுபகிரகம். இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசினா அவனுக்கு சூரியன் நல்ல கிரகம், பாபி இல்லை. விருச்சிக லக்னம் மேஷ லக்னம்னா செவ்வாய் நல்ல கிரகம். மகர லக்னம் கும்ப லக்னம் அப்படின்னா சனி நல்ல கிரகம். அதனால் அவன் பிறந்த டயத்தில் என்ன லக்னமோ அதுக்கேற்றாப்புல தான் கிரகங்கள் வேலை செய்யும்.
ராகு கேது 1.5 வருஷம் இருப்பா, அப்பிரதட்சணமாக வருவா. சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். அதுதான் நம்ம ராசிக்கு முன் ராசி, நம்ம ராசி அடுத்த ராசி 7.5 வருஷம். நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டமம், பாதி அஷ்டமம், அப்புறம் 5 பூர்வ புண்ணியம். சனி ஒருத்தர் ஜாதகத்தில் 3, 6, 11 தான் இருக்கணும் ஜோசியப்படி. லக்னத்துலேருந்தோ சந்திரன்லேருந்தோ திருஷடா கதா பாப்பகான் ராத்திரி போய் பார்த்துட்டு எங்கேயோ இருக்கேன்னு வருத்தப்படாது. அதனால் மற்ற இடத்துல இருந்தால் கெடுதல்னு சொல்லலை, அது இடத்தை பொறுத்து என்ன கிரகம் பார்க்கறது இவ்வளவுலாம் இருக்குது. குரு பார்த்துட்டான்னா கஷ்டம் போயிடும். இப்போது நாங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பார்க்குறவா, திருகணித பஞ்சாங்கம் அப்புறம் வந்தது. அதனால் நாங்கள் வாக்கியப்படி தான் சொல்லுவோம். இப்போ இந்த சனி பேரலை, மார்ச் 6ஆம் தேதி தான் பேரர் சனி. அது வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்கார். சனி ராகுவோடு இருக்கார். சனி ராகு ஃப்ரெண்டு. இப்போ செவ்வாய் போய் கேத்துவோடு சேர்ந்துருக்கான். செவ்வாயும் கேத்துவும் ஃப்ரெண்டு. அது கூடாது, செவ்வாய் கேத்து. அதுதான் இப்போ பிளேன் கிராஷ் ஆச்சு. இன்னமும் இருக்கா, என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் மைல்டாக இருக்கும். ஏன்னா குரு மிதுனத்தில் இருக்கார். அவர் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி ராகுவை பார்த்துட்டார். அதனால் இந்த கடகராசி கடகத்துக்கு 8ஆம் சனி, சிம்மத்துக்கு 7 சனி, அவெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு பார்த்துட்டார். மார்ச் 6 சனி பேர்ந்தாலுமே குரு பேர்ந்து ஜூன் மாதத்தில் முதல் வாரத்துலேயோ மே கடைசியிலையோ கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்துலேருந்து அந்த சனியை திருப்பி பார்ப்பார். இந்த மார்ச்லேருந்து மே தான் பார்க்காம இருப்பார். பார்க்காட்டாலும் 11 இருக்கார். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரனுக்கு அஷ்டமச்சனி வருதேன்னு கவலைப்படாத, குரு புழைக்க வச்சுருவார். ஜோதிஷம் அப்படி சொல்லணும். வெறும் ஒரு சனி பயிற்சியை வச்சோ குரு பயிற்சியை வச்சோ சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும். ராகு கேது இருக்கிறது கொஞ்சம் சிரமம். குரு பார்க்கறதுனால தப்பிக்கும். குரு பார்க்கின் கோடி தோஷம் நீங்கும். அந்த சனி இப்போ வரார். இந்த நலனை எப்படியாவது தொல்லை பண்ணுவோம். சனி வரார். நலனோட அரண்மனையில் தங்கின்னு இருக்கார். 12 வருஷம் காத்துன்னு இருக்கார் இவனை பிடிக்கிறதுக்கு. இதில் வேடிக்கை என்ன தெரியுமோ, சனி ஒத்தனை பிடிச்சா குறைஞ்சது 2.5 வருஷம் பிடிப்பார், அதிகபட்சம் 7.5 வருஷம் பிடிப்பார். வியாக்கியானம் பண்ணவர் சொன்னார் புகழேந்தி புலவர், நலனை பிடிக்கிறேன்னு வந்த சனியை இப்போ 12 வருஷமாக காத்துன்னு இருக்கானே, சனியை 12 வருஷமாக பிடிச்சி வச்சுன்னு இருக்கான் நலன். இப்போ இவன் தான் சனியை விட மோசம். இப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம், நம்ம எந்த தப்பும் பண்ணலைன்னா சனி ஒன்றும் பண்ண மாட்டார். இப்போ சனி பிடிக்கிறது நம்மளை தப்பு பண்ணுறத நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நவகிரகத்திலே நல்ல கிரகம் சனி தான். அதனால தான் அவர் துலாத்தில் உச்சன். துலாம்னா துலாக்கோல். இந்த ரொம்ப நல்லவாளை நமக்கு பிடிக்காது. அது பர்ஃபெக்ட். நீ தப்பு பண்ணேன்னா அதுக்கு ஏத்தாப்பில் இருப்பார். நீ நல்லது பண்ண அள்ளி கொடுப்பார். தீட்சிதர் சொல்கிறார், காலதண்ட பரிபீட்டித ஜானு காமிதார்த்த பலத காமதேனு காலச்சக்ர பேத சித்திர பானு கல்பித்த சாயா தேவி சூனு. சூரியன்
தன்னோட நிழலை, சாயான்னு பேர் அவன் பொண்டாட்டி பேர், தன்னோட நிழலை பெண்ணாக்கினர். அவள் விரும்பலை, அவளை பலாத்காரம் பண்ணினர். அப்போ பிறந்த பையன்தான் இந்த சனி. இவ அப்பாவை இந்த மாதிரி என்னை பெற்று வளர்த்துட்டார் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்ததுனால சனிக்கு சூரியனை பிடிக்காது. இல்லை வேடிக்கை என்னென்னா, சூரியன் சந்திரான் எந்த வீட்டுக்கும் போவா. சனி சிம்மத்துக்கு வந்துட்டார்னா, சிம்மத்துக்கு வரும்போது ரொம்ப டேஞ்சர், உலகத்துக்கே டேஞ்சர். சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை, சிரமம். ஏன் நவக்கிரகத்தை படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் அது மூலமாக நம்மளை ஆட்டி படைக்கிறான். நம்மளுக்குள்ள உறவு ஃப்ரெண்டு எப்படி அமையிறதுன்னா, போன ஜென்மாவில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப கிரகம் அமைஞ்சிருக்கும், இப்போ அனுபவிக்க. புரியுறதோ? இப்போது ராமன்னு ஒருத்தன் இருக்கான், கிருஷ்ணன்னு ஒருத்தனுக்கு 5 லட்சம் தரான். கிருஷ்ணன் சொல்கிறான், நான் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வட்டியோடு கொடுத்துட்றேங்கிறான். 10 லட்சமாக வியாபாரத்தில் போட்டான், போயிடுது. அதனால் அவன் செத்து போய்டுறான். ஐயோ இவருக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு ஏக்கத்தில். அந்த ராமன்கிறவன் வாங்கலையேங்கிற ஏக்கத்தில் செத்து போய்டுறான். இப்போ இவன் வசூல் பண்ணுறதுக்கும் இவன் கொடுக்கறதுக்கும் ஜென்மா எடுப்பான். இப்போ ராமன் தானே கொடுத்தான் 5 லட்சம் கிருஷ்ணனுக்கு. இந்த ராமன் அடுத்த ஜென்மா சுப்பிரமணியனாக வருவான், இந்த கிருஷ்ணன் கோதண்ட ராமனாக வருவான். இப்போ கிருஷ்ணன் தானே கொடுக்கணும். இப்போ இந்த சுப்பிரமணியன் அவனுக்கு மாப்பிள்ளையாக போவான். புரிஞ்சது? ஒரு 50 லட்சம் 1 கோடி தரணும்னா பொண்டாட்டியாக வருவான். ஆமாம், இல்லை குடிக்கிற ஆம்படையானா வருவான். புரிஞ்சுக்கோ. நம்ம அதுதான் பெரிய வள்ளன்னு சொன்னால், நம்மளுக்கு ஜென்மாந்திர கடன். கடன்னா கடமை. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், ஒருத்தருக்கு கொடுக்கலை அப்படியே ஏமாத்திடலான்னு நினைக்கிறோம். ஏமாற்றவே முடியாது. ஆமாம், எப்படி ஏமாற்ற முடியும்? என் கிளாஸ்மேட்டு ஒருத்தன் சொன்னால், என்ன சின்ன வயசுலேயே பாவதரன் தான் கூப்பிடுவான். என்ன பாவதர், இன்னும் கார் வாங்கலையான்னு கேட்டேன். கார் வாங்கலானவுக்கு ஒருத்தர் சம்பாவனை தரமாட்டேங்கிறான்னு. சம்பாவனையெல்லாம் எதுக்குடா, கார் வாங்கு. எப்படிடா வாங்கிறது? பேங்கில் லோனை போடு, கார் கொடுப்பாங்கண்ணா. கொடுப்பான்டா, திருப்பி லோனை கட்ட வேண்டாமான்னு. வேண்டாம்னா. ஐயோ, காரை எடுத்துன்னு போயிடுவேனேடா. போனால் போகிறான், வேறு பேங்கில் போட்டுக்கிறோம். அதுக்கு தான் இப்போ இந்த ஆதார்லாம் அட்டாச் பண்ணுனர். இந்த மாதிரிலாம் பண்ணுற அக்கிரமம் பண்ணுறதுனால தான். புரிஞ்சுது? ஆமாம், இப்பவும் பண்ணுறானுங்க. பேங்கில் லோனை போட்டு அட்ரஸை மாற்றிட்டு போய்டுறான். ஆமாம், சிம் கார்டையும் மாற்றி விட்றான். நான் ஒரு நாளைக்கு உபன்யாசத்துக்கு கிளம்புறேன் மெட்ராஸில். எங்கள் ஃப்ளாட்டில் பைக்கில் 2 பேர் வந்தான். இந்த நம்பரில் ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரியலை யாருன்னு. வாட்ச்மேன் நான் கூப்பிட்டேன். நான் சும்மா இல்லாமல் வர பார்த்தேன், எங்கே பேங்க்லேருந்து வரலான்னு. ஆமான்னு. லோன் வாங்கியிருக்கான்னா, இந்த செங்கல்பட்டு தாண்டி பாலாறு ஓடுறது தெரியுமா உனக்குன்னு. என்னென்ன அங்கே போய் சாணம் பண்ணிட்டு போனேன். அவன் வாட்ச்மேன் சொல்கிறான், காலி பண்ணிட்டு போய் 3 மாதம் ஆகுதுன்னு. ஃபோன் பண்ணால் எடுக்கலைங்கிறான். ஏன்டா அந்த நம்பரே இருக்காதுடா அவன்கிட்ட, சும்மா ரிங்கு போகும். அதனால் அவன் நினச்சின்னுக்கா ஏமாற்றிட்டோன்னு. கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல போய் கவர்மெண்ட்டில் மாட்டிக்குவான். இப்போ சொல்கிறான் பாரு, 20 வருஷம் கழிச்சு உத்தரப்பிரதேசத்தில் போய் பிடிச்சான்னு. எப்படியோ தப்பு பண்ணவா. நளன் ஒரு தப்பு பண்ணிட்டார். சந்தியாவந்தனம் பண்ண போனவன் காலை சரியாக அலம்பலை. நீங்கள் எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க.
கூட்டத்தில் இல்லையில் உள்ளேங்காதுங்கோ. எல்லோரும் எங்கே உட்காந்து சாப்பிட்ற வீட்டில்? டேபிளில். எப்படி உருப்பிடும்? வயசானவா முடியாதவா உட்காந்து சாப்பிடணும். கீழே உட்காந்து எந்திருந்தா தான் அவனுக்கு குட்டு ஹெல்த்துங்கிறான் டாக்டர். நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீள், கையை அலம்பிட்டு உட்கார்றீள். உட்கார்றீளா? காலை அலம்புறீளோ? சாப்பிட்டவுடனே காலை அலம்புறீளோ? பாபம். அதை தான் அனுபவிக்கிறீர்கள் எல்லாரும். கையை காலை அலம்பிட்டு கீழே உட்காரணும். சாப்பிட்றதுக்கு சயின்டிஃபிக்காக ஆச்சார கோவையில் எழுதியிருக்கா, காலை அலம்பிட்டு உட்காரணும். இந்த காலை அலம்பினோமே, அந்த ஈரம் காயறதுக்குள்ளே சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக சாப்பிடணும். ருச்சி பார்க்கப்படாது. புரிஞ்சுதா? ஆமாம். அம்மா என்ன போட்டாலும் சாப்பிட்டு பழகினுட்டோம்னா பொண்டாட்டி புண்ணாக்க போட்டாலும் சாப்பிடுவோம். ஆமாம், அதுதான் சாஸ்திரம். சாஸ்திரத்தில் வச்சதை நம்ம கடைப்பிடிக்கலை. பகலில் அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு ஜலம், கால் வயிறு காற்றுக்கு. இதில் பாதி தான் ராத்திரி. கால் வயிறு சாப்பாடு, கால் வயிறு ஜலம், கால் வயிறு காற்றுக்கு. இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கும். ஹரி இப்படி வா கிடந்த முன்னால். அப்போது எதுக்கு சொல்கிறோம்? நளமகாராஜா சந்தியாவந்தனம் பண்ண போனவர் கால அலம்புற போது பின்கால அலம்பலை. எங்கள் புகழேந்தி புலவர் எழுதுகிறார், சந்திசைய தாழ்விளக்கத்தான் மறுத்தான் கண்டு புந்தி மகிழ புகுந்தான் களி. நளனை சந்தோஷமாக பிடிச்சாராம். சனி பிடிச்சா என்ன வரும்? இளமையாயிருந்தால் படிப்பில் மார்க் குறையும். பிஸ்னஸ் பண்ண நல்ல கவனி. உனக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு, பிஸ்னஸில் நிறைய பணம் வரும். அஷ்டமச்சனியில் பணம் வரும். ஆனால் நீ என்ன பண்ணுவ? அந்த பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவ, மொத்தமாக போயிடும். யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். 7.5 சனி பிடிச்ச போது, அஷ்டமச்சனி பிடிச்ச போது தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும், பையன் படிப்புக்கு செலவழிக்கணும், பணத்தை டைவர்ட் பண்ணணும். பணத்தை சேர்த்து வச்சுக்கப்படாது. கூட்டத்தில் 7.5 சனி பிடிச்சவா, அஷ்டமச்சனி பிடிச்சவான்லாம் இருந்தால் கேட்டுக்கோ, ஜோசியம் கேட்டுக்கோ. ஆமாம், தனியாக வந்து ஜோசியம் பார்க்க வேண்டாம். ஜோசியம் சொல்கிறேன், 500 ரூபாயா போட்டுரு பிளேட்டில். ஆமாம், ஜோசியம் சும்மா கேட்கக்கூடாது. ஜோசியம் சொல்கிறவன் பணம் வாங்கப்படாது, ஜோசியம் கேட்டவன் சும்மா கேட்கக்கூடாது. எப்படி சம்பிரதாயம் வச்சுருக்கேன் பாரு. ஆமாம். அப்போ நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, 7.5 சனி அஷ்டமச்சனி பிடிச்சா நல்ல கவனி. தமிழ்நாட்டில் ஏன் கடவுள் இல்லைங்கிற கட்சி தோற்று போச்சு? இந்த சனியால் தான். கடவுள் இல்லைங்கிறவன் பூரா உண்டுன்னு சொல்ல வந்தான். ஏன் தெரியுமோ? சனி பிடிச்சிரும். அவன் பிஸ்னஸில் கஷ்டம் இல்லை, வீட்டில் கஷ்டம் வரும். என்ன மாதிரி ஜோசியனை ரகசியமாக கூப்பிட்டு பார்ப்பான். என்ன சாமி திடீர்னு இப்படி வந்துருத்தேன்னு. அனுமாரை கும்பிடு சாமி, நாங்கள்லாம் கோயிலுக்கு போக மாட்டோம். போவேண்டா, படத்தை வீட்டில் வச்சு கும்பிடு. இப்படி கும்பிட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்துடுவான். எல்லாரையும் நல்வழிப்படுத்துகிற கிரகம் எதுன்னா சனி தான். நீ சனி பிடிச்சா தானே அனுமார் கோயிலுக்கு வர, ராமர் கோயிலுக்கு வர, குல தெய்வத்துக்கு வர, இஷ்ட தெய்வத்துக்கு வர. அதனால தான் நவக்கிரகத்தை படைத்தான். நீங்கள் சிவனுக்கும் பெருமாளுக்கும் முருகனுக்கும் பயப்படுறானோ இல்லையோ, நவக்கிரகத்துக்கு பயப்படுறான். ஆனால் எந்த ஜோசியனும் கோயிலுக்கு போன்னு தான் சொல்லுவான், குலதெய்வத்தை கும்பிடுமா. எவனும் நவக்கிரகத்தை கும்பிடுன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் ரொம்ப பேர் தப்பு பண்ணுறேன். நான் உபன்யாசத்தில் சொல்லவே மாட்டேன், தனியாகவும் சொல்ல மாட்டேன். நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. நவக்கிரகம் அந்த காலத்தில் சிவன் கோவில்லையும் கிடையாது, பிற்காலத்தில் தான் வச்சா. நீங்கள்
நவக்கிரகம் உண்டு, அதுக்கு உண்டான பலன் உண்டு. ஆனால் அதில் நாம் சர்வை பண்ணுறதுக்கு நம்மளோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம். சனி பிடிச்சதா அனுமாரை கும்பிடு, குரு சரியில்லையா அதுக்கு தான் தட்சிணாமூர்த்தி சொல்கிறோம், கும்பிடு. குரு அவர் தான், கும்பிடு. இந்த குருவை கும்பிட வேண்டாம், அது தெரிஞ்சுக்கோ. சுக்கராச்சாரியார் சுக்கரன் சரியில்லையா அம்பாளை கும்பிடு, செவ்வாய் சரியில்லையா முருகனை கும்பிடு, இப்படி சொல்கிறோமே. புதன் சரியில்லையா மகாவிஷ்ணுவை கும்பிடு, புதக்ஷேத்திரம் மதுரை மீனாட்சியை கும்பிடு. ஒரு திவ்ய தேசத்தையுமே நவக்கிரகத்துக்காக தான் வச்சுருக்கா, தெரிஞ்சுக்கோ. அதில் அன்னதானம் பண்ணு, இதை பண்ணு அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ என்ன நலனை கேட்போம், அப்புறமா வரேன் உங்கள் ஜோசியத்துக்கு. ஆமாம், இப்போ சனி பிடிச்சுட்டார். சனி எப்படிரா பிடிச்சார், என்ன கஷ்டம் வந்ததுன்னா என்ன கேளு. நாராயணன் நாமாவை ஒருவன் சொல்லவில்லை என்றால் எப்படி கஷ்டம் வருமோ வந்ததுன்னு. அப்போ என்ன அர்த்தம், நாராயண நாமாவை சொல்லலைன்னா கஷ்டம், இப்போ சொன்னால் சௌக்கியம் தானே. புரந்தரதாசர் சொல்கிறார், கஷ்டம் வரும்போது சொல்லுன்னார். கஷ்டதல்லிரல்லி ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಕಟುವಿರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಂಬೋ ಶಿಷ್ಟರು ಪೇಟುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಗ ಮಂತ್ರದ ಬಗ ನಾರಾಯಣ. புரந்தரதாசர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்த பசுமாட்டோட கொம்பு இருக்கு பார், கொம்பு இப்படி அகலமாக இருந்து நுனியில் வரும். அந்த நுனியில் இந்த உலகத்திலே சின்ன பொருள் கடுகு, இந்த கடுகை அதில் வச்சேன்னா ஒரு வினாடி நின்றுட்டு விழும். அவர் தாசர்வாள் சொல்கிறார், இந்த கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு உனக்கு மோட்சம் தரேங்கிறான். ஆவின கொம்பின துதியல்லி சாசிவே ನಿಂದಿದ್ದ ಕಾಲವೇ ನಿನ್ನ ನೆನೆದವ ಜೀವನ್ ಮುಕ್ತನೆಂಬುದಕ್ಕೆ ಏನೋ ಆಶ್ಚರ್ಯವಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ. ಒರಲುತ್ತ ನೆರಲುತ್ತ ஹரி ஹரி. சேரில் உட்கார்ற, கீழே உட்கார்ற, எழுந்திருக்க முடியலை, ஐயோன்னு சொல்லிடாதே, ஹரி ஹரி. நாராயணா சொல்லு, ராமராமா சொல்லு. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். கோயிலுக்கு ஏண்டா வரல, உபன்யாசத்துக்கு ஏன் வரல, டைம் இல்லைங்க. 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். அவன் பார் கடவுள் இல்லைங்கிறவன் டயத்துக்கு சொல்கிறான். நீ எங்கே சொல்கிற சொல்லு. ஒரு விஷயமும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அவன் இல்லைன்னு சொல்கிறவன் திட்டத்துக்குன்னே ராமாயணம் பாரதம் படிக்கிறான். நீங்கள் இப்போ உங்களை நான் ராமாயணம் படின்னு நேற்றுக்கு உபன்யாசம் முடிஞ்ச உடனே அதில் படித்தேன், சொர்க்கத்தை சம்புக சம்ஸ்துத ராம் படித்தேடா. அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? தெரியலே துராமா. கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு வக்கீல் பொம்பளை டிவியில் கேட்குறா, பிஜேபி கட்சிக்காரனை, அவனுக்கு பதில் சொல்ல தெரியலை. அவன் இந்த கதையை சொல்கிறா, இவன் கதையே இல்லைங்கிறான். அந்த கதை வால்மீகி எழுதியிருக்கார், ஆழ்வார் எழுதியிருக்கார், இந்த நாமராமாயணத்தில் இருக்குது. எனக்கா நரங்கிறது டிவியை பார்த்துட்டு. அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்னேன், அப்படி சொல்லி தொலைக்காதே, இந்த பதிலை சொல்லுன்னு. சம்புகன்னு ஒருத்தர் இருந்தான், தெரிஞ்சுக்கோ, நீ யாராவது கேட்டால் சொல்லணும். அவன் ஹரிஜன், ராமர் ஆட்சி பண்ணுற போது தபஸ் பண்ணான். அப்போது ஒரு பிராமண பையன் காலமாயிட்டான். நாரதர் வந்தார், ஏன் காலமானார்னு கேட்டார் ராமர். அவன் தபஸ் பண்ணுறான் மோட்சத்துக்கு. அப்போது அவன் தபஸ் பண்ணுறதுனால இவன் பிராணன் போச்சுன்னா. ராமர் உடனே நேராக அவன்கிட்ட போனார். அவன்கிட்ட போன உடனே, நீ எதுக்கு தபஸ் பண்ணுறேன்னு கேட்டார். மோட்சத்துக்கு. மோட்சம் இவர் தான் தருவார். நான் மோட்சம் தரேன், இந்த உடம்போடு போக முடியாது, உடம்பை நீக்கினாதான் மோட்சம் போகலாம். சரி, என்ன பண்ணணும்?
நீ உடம்பை துறக்கணும். ஓ, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கோன்னா, உன்னை நான் வெட்டினேன்னா உன் உயிர் மோட்சம் போகும். இங்கே ஒரு பையனும் பிழைப்பான் அப்படின்னர். நன்னா வெட்டுன்னா இல்லை மோட்சம் கிடைக்கிறது. இதுதான் கதை. இந்த பையன் பிழைச்சான். அந்த வக்கீல் கடவுள் இல்லை கட்சி பேசுகிற வக்கீல் என்ன கேட்குறான்னா, அவன் அரிஜன்னு தானே வெட்டினர் ராமர் அப்படி கலப்புறான். இதை ஆழ்வார் சொல்கிறார். நெறிதவள் சம்புகந்தனை கொன்று அந்தன சிறுவனை மீட்டு. அந்த கதை உண்டு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கடவுள் இல்லைக்காரால நீயோ இல்லேன்னுட்ட. ராமாயணம் எப்படி நடந்தா என்ன? என்னோட ஆர்கியூமெண்ட். உனக்கு அதை கேள்வி கேட்கவே ரைட் இல்லை. அதனால தான் உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன், ஒழுங்க படியுங்க. படிக்கிறதே இல்லை. படிக்காமல் ராமாயணம் சொல்கிற எங்களை கேள்வி கேட்கறது. இந்த இடத்துல அதை சொன்னான் இதை சொன்னான் பிராணனை வாங்கிறது. முதல்ல ஒழுங்காக படியுங்க. படிக்கிறது இல்லை. அது கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன் படிக்கிறதே குறைவு. அவன் திட்டுறதுக்கு படிக்கிறான். அதனால் உங்களையும் படிங்கிறேன். படி புஸ்தகத்தை. நாளைக்கு நான் இன்றைக்கி பாரதத்தில் நாளைக்கு அர்ஜுனன் தபஸ் சொல்கிறேன்னா ஆற்றுல பாரத புஸ்தகத்தை படிச்சுட்டு வா. அப்போ தான் நான் சரியாக சொல்கிறேனான்னு பார்க்கலாமோ இல்லையோ? இப்போ நாராயணன் நாமாவை ஒருத்தன் சொல்லலேன்னா எவ்வளோ கஷ்டம். இப்போ சொன்னால் சௌக்கியமே. இந்த நாராயண நாமாவை தினம் சொல்கிறவர் யார் தெரியுமோ? நாரதர். நொடிக்கு 100 தடவை நாராயண 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 நாராயண. ஆமாம், அவர் வந்தாலும் நாராயணாம்பர், கிளம்புற போதும் நாராயணாம்பர், எப்பவும் நாராயணா தான் சதா. அவருக்கே ஒரு தடவை சந்தேகம் வந்துடுத்து. இப்படி நாராயணா சொல்கிறேனே இதுக்கு என்ன அர்த்தம்னு பெருமாளை போய் கேட்டார். ஏன்னா இவனே அர்த்தம் தெரியாமலே ஜெபிக்கிறான். இந்த காவேரி கரையில் ஒரு பூச்சி பறந்துன்னு இருக்கு, அதுங்காதில் சொல்லுன்றார். ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர். அது பிராணனை விட்டுருத்து. பெருமாள்கிட்ட போனார். என்ன சுவாமி உங்கள் பேரை சொன்னேன் செத்து போச்சுன்னா. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு புழு நெளிஞ்சிருந்தது, அதுங்காதில் சொல்லுன்னார். அதுவும் உசுரை விட்டது. கொஞ்ச நாள் ஆச்சு, இங்கே ஒரு மான் குட்டி விளையாடின்னு இருக்கு, அதுங்காதில் சொல்லுன்னார். அதுவும் செத்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ தான் அங்கே ஒரு பசுமாடு கன்று போட்டிருக்கு, அதுங்காதில் சொல்லுன்னார். அதுவும் செத்து போச்சு. நாரதர் வந்தார். சுவாமி, இது வரைக்கும் என்னை எல்லோரும் கலகக்காரனை தான் சொல்லியிருந்தார். இந்த செய்தி பரவித்துன்னா கொலகாரம்பா. உங்கள் நாமாக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும்னா. ரொம்ப நாள் ஆச்சு, இவர் நாராயணா சொல்கிறதையே விட்டுட்டார். இந்த சிப்ளாவை இடுப்புலேருந்து எடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து காசி ராஜாவுக்கு பையன் பிறந்தான். 13 நாள் ஆச்சு, பேர் வைக்க போகிறான். பெருமாள் கூப்பிட்டார். நாரதா, இந்த காசி ராஜா குழந்தை காதில் போய் சொல்லிட்டு வான்னார். கும்பிட்டார். சுவாமி, இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு சமாச்சாரம், பாதாள ஜெயிலில் வச்சுருவான்னா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னர். ஒரு சிப்பிளாவே எடுக்கலை. காவலாளி நிறுத்திவிட்டான். யார் நீங்கன்னா? என்னை பார்த்தா தெரியலையா? நான் தான் நாரதர். இந்த கொண்டை போட்டிருக்கேன், வீணை வச்சுருக்கேன்னா. கொண்டை போட்டவன்லாம் நாரதனா? ஹர்பஜன் சிங்கும் கொண்டை போட்டிருக்கான். அதுக்காக நாரதருங்க முடியுமா அப்படின்னா? இல்லை சாமி, நீ என்னோ சொல்லிகிட்டே வருவியே, ஏன் சொல்லலேன்னா? ஒரு நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு வருவார், ஏன் சொல்லலேன்னா? நான் சொன்னேன், அப்புறம் நீ இப்படி நிற்க மாட்டடான்னார். அவனுக்கு ஒன்றும் புரியலை. உள்ளே போய் சொன்னான். ராஜா உள்ளே போனார், எல்லோரும் வெளியில் போனான். 13 நாளை குழந்தை தொட்டியில் ஆட்டினர். கையில் சிப்பிளை எடுத்தார். குழந்தை காதில் ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர். 13 நாளை குழந்தை எந்திருந்து உட்காந்து பேசித்து, ஓய் நாரத மகரிஷே, உமக்கு இன்னும் நாராயணன் நாமாவுக்கு அர்த்தம் தெரியலையான்னு கேட்டது. நாரதர் அசந்து போய் வாயை புதைச்சின்னு கேட்டார். பூச்சியாக பறந்தபோது கேட்டேன்,
புழுவாக பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மான் வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசு வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால இந்த மானுஷ ஜென்மா, ஒரு ஜென்மாவிலும் நீரே எனக்கு ஆச்சாரியனாக வந்து உபதேசம் பண்ணினீர், இனிமேல் எனக்கு ஜென்மாவே இல்லைன்னது தியாக பிரம்மன் சொல்கிறார். நாராயணன் நாமா சரத்கால சந்திரன் போல் குளுமையை தருமா. சரதிந்து நிப்பாபகனான கண்ணே வர நாரத நாராயண ஸ்மரண ஆனந்த அனுபவமுக்கல்ல அனுபவிச்சு சொன்னாராம். நாராயணன் நாமாவை சொல்லுங்கோ, குளுமையை தரும். பாருங்கோ, பாரத ராமாயணம்னாலே குளிர்ந்து போயிடும் பூமி, வெயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆமாம், இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல டபுள் பெட்ரூம், ஏசி, எல்லா இடத்துலையும் டிவி இருக்குது, 250 சேனல். உங்களை எல்லோரும் கேட்குறேன், யாராவது உருப்படியாக 5 நிமிஷம் ஒரு சேனல் பார்த்துருக்கேளா? அங்கே விளம்பரம் போட்ட உடனே பெரியவா ட்ராமா பார்ப்பா, சின்னவா சினிமா பார்க்கணும்பா, குழந்தை வரும், கார்ட்டூன் வைங்க, ஜோலி முடிஞ்சது. வயசான தாத்தா இருப்பான், டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். இங்கே பாருங்கோ, இங்கே ஏசிலாம் கிடையாது, ஒரே சேனல் தான் கல்யாண ட்ராமா. சேனல்லாம் மாற்ற முடியாது. 22ஆம் தேதி வரை நான் தான். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ உனக்கு சனி பிடிச்சிருக்குன்னு. என் ஆளெல்லாம் மாற்ற முடியாது தெரியுமா? எல்லோரும் உட்காண்டிருக்கள். எப்படி உட்காண்டிருக்கள்? திருச்சி கல்யாண ட்ராமா உங்களை கட்டுப்படுத்தி உட்காத்த முடியுமா? இல்லை ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து லாரியில் கூட்டின்னு வர கூட்டமாக இது? நான் உங்களை கூட்டிவிட்டு 100 ரூபா கேட்குறேன், புரிஞ்சுதா? நீங்கள் எல்லோரும் உட்காண்டிருக்கள், செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்கிறேன், இவ்வளவு கண்டிஷன் போடுறேன், உட்காண்டிருக்கள். யாரை நம்பி உட்காண்டிருக்கள்? கல்யாண ராமனை உட்கார வச்சா? நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சிருக்கு, அதை உணருங்கள். ஒன்று வச்சுக்கோங்க, பகவான் இல்லாமல் எதுவும் அசையாது. எது நிகழ்ந்தாலும் சரி, அவனன்றி ஓரணுவும் அசையாது. இந்த நாராயண நாமாவை சொன்ன நாரதர் இவ்வளவு சௌக்கியம்னா, சொல்லாதவனுக்கு எவ்வளவு கஷ்டம். துயரிலீர் துன்பம் வரீனும் சொல்லுங்கள், நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். பகவன் நாமாவை சொல்லுங்கோ. நேற்றுக்கு சொன்னேன், திரௌபதி சொன்னா சௌக்கியப்பட்டா. ஆமாம், பகவன் நாமாவை சொல். ஆமாம், நாமாவளி பாடுவோம். கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் கிருஷ்ணம் ராதா வல்லப நவனித சோரம் ராதா வல்லப நவனித சோரம் நவனித சோரம் ராதா வல்லப நவனித சோரம் ராமம் வந்தே தசரத பாலம் ராமம் வந்தே தசரத பாலம் ராமம் சீதாநாயகம் ரகுகுல திலகம். இங்க பாரு, இப்படி வா, இப்படி வா விவேக், இந்த பக்கமா வா. சீதாநாயகம் ரகுகுல திலகம் ரகுகுல திலகம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் ஜானகீகாந்த ஸ்மரணே
நான் 5 வயசுலேருந்து பஜனைக்கு தான் போனேன். ஆமாம், இந்த நாமாவளிக்கு இன்னொரு நாமாவளி இருக்குது எங்கள் ஊரில், உடையாளூர் கல்யாணராமன் பாடுவான். நம்ம நீ யூடியூப்பில் பாரு எப்படி குதிப்பேன்னு. எப்படி குதிப்பேன்னு தெரியுமோ? 2 காலையும் மடக்கிண்டு மேலே போயிட்டு வருவேன். இப்போ முடியலை, ஆப்ரேஷன் ஆனதுனால. குதிக்கிற போதே பாவதாள்லாம் சொல்கிறா, வேண்டான்னா கஷ்டமாக இருக்குது. பஜனை பாடுற போது, நாமாவளி பாடுற போது குதிக்க முடியலையேன்னு இருக்குது. அதுக்கு தான் இளமையிலேயே ஈடுபட ஆரம்பிக்கணும். புரிஞ்சுக்கோங்க. விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தியஞ்ச நடனஞ்ச. ஆமாம், குதிச்சு பாடணும். நளன் இப்போ புஷ்கரன்னு ஒருத்தன் வந்துட்டான், சூதாட்ட கொடியோடு வந்துட்டான். இது என்னன்னு கேட்டான். சூதாட்டத்தில் ஜெயிக்கிற கொடின்னா சூதாடுவோம்னா. புகழேந்தி புலவர் எழுதுகிறார், ஒருத்தர் சூதாடினான்னா உண்மை உரு அழிக்கும், வன்மை திரு அழிக்கும், மானம் சிதைக்கும், ஒருவரோடு அன்பு அழிக்கும். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியே தேசம் உடையாய். ஆண்டாள் சொல்கிறா, பகவன் நாமாவை சொல்ல சொல்ல நமக்கு தேஜஸ் வரும். புரியுறதா உங்களுக்கு? அப்போ பாரு, நீ நாமா சொல்லிட்டு நெத்திக்கிட்டுன்னு பாருவோம் மூஞ்சியை. கருப்பு சேப்பு முக்கியம் இல்லை சார், பிளாக் ஒயிட்டு ரெட்டெல்லாம் நிறம், தேஜஸ் இல்லை. கருப்பாகவே இருப்பான், வேதம் சொல்லுவார் பார் அவளை, விபூதி இட்டுண்டோ கோபி இட்டுண்டோ என்னம்மா இருப்பார் பார், வேத களை சொட்டும். ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு 1980 முதல்ல இந்த ராமர் கோயிலுக்கு தான் வந்தேன். மாறிடி 30 நாளும். அதுக்கு முன்னால் நான் 79 வரைக்கும் காலேஜ் படிச்சிருந்தேன். தெரியுமா? நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ரேம் பிளாக் தெரியுமா உங்களுக்கு? கண்ணங்கரேர்னு இருப்பேன். இப்போ நம்புறியா நீ? உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கருப்பு எங்கே போச்சுன்னே தெரியல. தெரிஞ்சுக்கோ. ஆமாம், குவைத்துக்கு உபன்யாசத்துக்கு போனேன். இதே ஜிப்பா கோபிச்சந்தனம் செக்கப் பண்ண வந்துட்டான். சும்மா அப்படி நிற்கிறான். அவன் முசல்மான். என்னை இப்படி பார்த்துட்டான். சூட்கேஸை செக்கப் பண்ணணும், என்னையும் செக்கப் பண்ணணும். இப்படி ஏறங்க பார்த்தான். நான் சும்மா நின்று, கம்மிங் ஃப்ரம் இந்தியா, எஸ். கம்மிங் ஃப்ரம் இந்தியா, எஸ். தமிழ்நாடு கேட்குறேன், எஸ். பிராமின், எஸ். கோ. என்னை செக்கப்பே பண்ணல. நான் கேட்டேன், இந்த சூட் கேஸெல்லாம் பார்க்க வேண்டாம், உன்னை பார்த்தாலே போருமே அப்படிங்கிறான். இது சார், பகவன் நாமாவை சொல்கிறதுக்கு எவ்வளவு மகத்துவம்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, இந்த செக்கப் பண்ணியிருந்தாலே ஊர் எல்லையிலெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 20-25 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், என்னோட ஒன்னூட்ட அக்காவும், அக்கா அத்துக்காரர், என்னோட ஒன்னூட்ட சகோதரனுக்கு பொன் பார்க்கறதுக்கு அறந்தாங்கி பக்கத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கா. ராத்திரி 12 மணி வேனில் வரா, தேவக்கோட்டை போகிறா. நிறுத்திவிட்டான் செக் போஸ்ட்டில். நீங்கள் யாராவது ஒருத்தர் ஐடி காட்டுங்கோ, நான் விடுறேங்கிறேன். ஒருத்தரும் வச்சுக்கல ஐடி, விட மாட்டேன்ட்டான். எங்கள் அத்தான் எதேச்சியா என்னோட விசிட்டிங் கார்டு வச்சுன்னு இருக்கார். என்னோட விசிட்டிங் கார்டு, இது என்ன கார்டு கொண்டான்னு என்னை பார்த்துட்டான். நான் போட்டிருக்கேன், பஜனை மடம் போட்டிருக்கேன். இவர் திருச்சி கல்யாணராமன், ராமாயணம் சொல்கிறவர். நீ எப்படி வச்சுன்னு இருக்க கையில்
உனக்கு இவரை தெரியுமா? பா கும்பிட்டார் எங்கள் அத்தான், என் மச்சினன், போயிட்டு வா போ. கார்த்தால 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் அத்தான், உங்களால் பிழைச்சோம் அப்படின்னு. என்னால் பிழைக்கலடா பகவான். அதுதான் நீங்கள் எல்லோரும் வச்சு உபன்யாசத்துக்கு வந்தாலுமே கையில் ஆதார் கார்டெலாம் வச்சுக்கோங்க. இந்த மூலையில் போலீஸ்காரன் கேட்பான், ஆமாம் எங்கே போகிறேன்னு, இந்த ராமர் கோயிலுக்கு போகிறேன், இந்த பத்திரிக்கையும் வச்சுக்கோ கையில். ஆமாம் நான் வச்சுட்டுருப்பேன் எப்போவுமே, என் கையில் ஐடி இருக்கும், வாட்ஸ்அப்பில் வச்சுருப்பேன். இப்போ பாரு ஜூதாட உட்காந்துட்டான், ஒன்றொன்னா இழக்க ஆரம்பித்தோடனே தமயந்தி கெட்டிக்காரி பையனையும் பொண்ணையும் தேரில் உட்காத்தினா, 4 குதிரையை பூட்டினா, தேரோட்டிகிட்ட சொல்லி எங்கள் பிறந்தாத்தில் கொண்டு விட்டுருன்னா. எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில் இந்த புஷ்கரன் சொல்கிறான், உன் மனைவி தமயந்தியை பந்தயமாக வைன்னு பகடக்காயை கீழே வச்சான். ஆட்டத்தை நிறுத்திக்கிறேன் கிளம்புறேன்னார். இப்போ பிருகதஸ்வ முனிவர் தர்மபுத்திரருக்கு கதை சொல்லின்னு இருக்கார். தர்மபுத்திரா நலச்சரித்திரம் கேட்கறையான்னு கேட்டார். அப்போ தர்மபுத்திரர் கதறி அழுதார், மகரிஷே நீங்கள் இடித்து சொல்கிறீள், அது எனக்கு தெரியறது. நலமகாராஜா தர்ம பத்தினியை வச்சு ஆடலை, நான் தர்ம பத்தினியை வச்சு பந்தயம் சொன்னேன். ஆனால் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், அவன் ஏன் ஆடலை நான் ஏன் ஆடினேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த நலனை பிடிச்சது சனி, என்னை பிடிச்சது சகுனி, அதனால ஆடினேன். அவர் மேலே கதை சொல்கிறார். இப்போ நலனும் தமயந்தியும் ஓடுற போது என்ன கேளு, காது கொடுத்து எல்லாரும். அப்போ தமயந்தி சொல்கிறா, எங்கள் பிறந்தாத்துக்கு போயிடுவோம், எங்கள் அப்பாவோட படையெல்லாம் எடுத்துட்டு இங்கே இவனோட சண்டை போட்டு மீட்டுருவோம்னு சொன்னான். இப்போ நலன் சொல்கிறான், பெண்ணே கஷ்டம் வரும்போது ஒருத்தன் மாமனார் வீட்டுக்கு போகக்கூடாது, கஷ்டத்தை அவனே தான் சமாளிக்கணும், தெரிஞ்சுக்கோ ஆம்பளையெல்லாம். ஆமாம், ஒரு ஊரில் நான் போயிருந்தேன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு பாராட்டு விழா வச்சா, பிஸ்னஸ் மேக்னட்டுன்னு பட்டம் கொடுத்தா. ஆமாம், எல்லோரும் பட்டமெல்லாம் முடிஞ்சு விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாத்தில் இருந்தேன். என்ன உபன்யாசம் பண்ண சொன்னார், பண்ணினேன். அப்போ அவள் ஆத்துக்காரி என்கிட்ட பேசுகிறாய, என்ன சாமி என்ன பிஸ்னஸ் மேக்னட்டு? 30 வருடம் முன்னால் ரோட்டில் நின்று இருந்தார், சலைவன் ஸ்ட்ரீட்டில், தெரியுமா? இப்படியே சொல்கிறா, உங்கள் ஊர் தான். எங்கள் அப்பா கொடுத்தார் 10 லட்சம். ஆமாம், எங்கள் அப்பா கொடுக்கலன்னா பிஸ்னஸ் மேக்னெட்டெல்லாம் இல்லை. 10 லட்சம். மாமனார் சொல்லி காட்ட மாட்டான், மச்சினன்னு சொல்லி காட்ட மாட்டான், சொல்லி காட்டுறதுக்கு தான் அவளை அனுப்பிச்சிருக்கான், தெரிஞ்சுக்கோ. ஆமாம், பாழ் மண்டபத்தில் போய் தங்கினா, தக்கான்னு 2 தங்க கிளி வந்து உட்காண்டது. இன்னும் சாப்பாட்டுக்கே வழி பார்க்கல, எனக்கு அந்த கிளியை பிடிச்சி குடுங்கிறா தமயந்தி. எப்படின்னார் புகழேந்தி புலவர், பொன்மானை பிடிச்சி குடுன்னு சீதா பிராட்டி கேட்டா மாதிரின்னர். மான் பிடிக்க சொன்ன மயிலே போல், அங்கேயாவது ராமனுக்கு உதவி பண்ண லட்சுமணன் இருந்தா, இங்கே ஒத்துரு இல்லை. மானை பிடிச்சி குடுன்னு கேட்டா ஆறு சீதை, இது பொன்மான், இவ தான் தங்கமே. ஆறு சீதை, இரண்யவர் நாம் ஹரிணி, இவ தான் மகாலட்சுமி. இவ போலிய கேட்குறான். நம்ம ஆத்து மாமிக்கு நீ 50,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் சனியன் அந்த ஜவுளி கடை வாசலில் தொங்குற 300 ரூபா புடவையை தான் கேட்பாளுங்க. திருத்த முடியாது இவளுகளை, ஜென்மாந்திர பாபம். இந்த மானை பாருங்க பிடிச்சி கொடுங்கோங்கிறா சீதை. லட்சுமணா இந்த மானை பார்த்தே அந்த கவரி மானேங்கிறார். அண்ணா அது கவரி மான் இல்லை, கவரிங் மான். லட்சுமணன் சொல்கிறான், என்ன சொல்கிறேன்னு, நான் பிடிச்சி தரேங்கிறான். ஆறு பிடிச்சி கொடுத்தா என்ன, சீதைக்கு கோபம் வந்துடுது. நீங்கள் பிடிச்சி கொடுத்தா கொடுங்கோ, இல்லைன்னா வேண்டாம். கம்பன் சொன்னால் சீறி போனாள்னா, இல்லைன்னா எனக்கு மான் வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான். தெரியுமா?
அவன் லட்சுமணன் சொன்னான், அண்ணா அந்த மானை நன்னா பாரு. விஸ்வாமித்திரர் யாகசாலை முன்னால் ராமன் நின்றுந்தான், பின்னால் லட்சுமணன் நின்றுந்தான். தாடக சுபாகு மாரீச்சன் 3 பேரும் வந்தா. தாடக சுபாகுவை வதம் பண்ணா, மாரீச்சனை சமுத்திரத்தில் தள்ளினான். அவன் லட்சுமணன் பின்னால் நின்று வேடிக்கை பார்த்தவன் சொல்கிறான், அண்ணா உங்கள்கிட்டேருந்து ஒருத்தன் தப்பிச்சின்னு போனானே மாரீச்சன்னு அவன்தான். முன்னர் மகவாய் மூவரில் வந்தோன் அன்ன மாரீச்சனை இவன். இதில் வேடிக்கை என்னென்னா, ராமனுக்கு லட்சுமணனுக்கு 1.25 நாள் தான் வித்தியாசம், 10 வருஷம்லாம் இல்லை. 2 பேரும் வளர்ந்தது ஒரே அரண்மனையில், படித்தது ஒரே யூனிவர்சிட்டியில். அது என்ன, லட்சுமணனுக்கு மட்டும் மூளை வேலை செஞ்சது, ராமனுக்கு மூளை இல்லையா, வேலை செய்யலையா? ராமனுக்கு ஏன் வேலை செய்யலை, லட்சுமணனுக்கு ஏன் செஞ்சது? லட்சுமணன் தனியாக வந்திருக்கான். ரொம்ப பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ராமர் தான் ஆத்துக்காரியோடு வந்திருக்கார். ஆத்துக்காரி பக்கத்தில் இருந்தால் இது வேலை செய்யாது. அங்கேயாவது லட்சுமணன் இருந்தான்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒத்துரு இல்லையே. சொல்கிறார் புகழேந்தி புலவர், பொன்கிள்ளை பற்றித்தா என்றால் இந்த கிளியை பிடிச்சி கொடுன்னு. இடுப்பில் அவன்கிட்ட ஒரு வஸ்திரம்தான் இருக்குது, அடிமையோ இல்லையோ. இடுப்பில் இருந்த வஸ்திரத்தை எடுத்தான், இந்த கிளியை பிடிக்கிறதுக்கு அப்படி போட்டான் பாருங்கோ. இந்த கிளி 2 வஸ்திரத்தோடு பறந்துண்டு பேசித்து, ஏ நல சக்கரவர்த்தியே, நாங்கள் வேறு யாரும் இல்லை, உன் கையிலே இருந்த பகடக்காய்கள், உன் ஐஸ்வர்யம் அனைத்தையும் இழக்க வைத்தோம், இந்த வஸ்திரம்தான் பாக்கின்னு பறந்தது. இவன் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்த வள்ளல், இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறானே, இதை பார்க்கக்கூடாதுன்னு சூரிய பகவான் மறைஞ்சார்னார் புகழேந்தி புலவர். ராத்திரி எதையோ சாப்பிட்டு படுத்துண்டா, தூங்குறா. தமயந்தி நன்னா தூங்குறா. ஆத்துக்காரர் மேலே கையை போட்டுண்டு, அப்போ அந்த சனி கத்தியாக மாறி விழுந்தான். கத்தியை எடுத்தான், அவன் புடவையை கிழிச்சான், இடுப்பில் கட்டின்டான், பக்கத்தில் நின்னான். அவள் பேசுகிற மாதிரி இருக்கு, சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே கேட்கவில்லையே என்று. வாசலில் போய் நிற்பான். அங்கிருந்து, ஐயோ என்னை இப்படி விட்டு விட்டு போகிறீர்களே என்று சொல்வது போல் இருந்தது. திரும்பி வருவான். பையனும் பொண்ணும் ஏனப்பா இப்படி சூதாடினாய் என்று கேட்பது போல் இருந்தது. வாசலிலே போய் நிற்பான். பையனும் பெண்ணும் கதறுவது போல் இருக்கு, எங்களை விட்டு விட்டு எங்கே போகிறாய் தந்தையே என்று சொல்வது போல் இருக்கிறது. போவனாம் வருவனாம், போவனாம் வருவனாம். இது எப்படி இருந்ததாம்? பாத்திரத்திலே தயிரை வைத்து பெண்கள் அதில் மத்த வச்சு கடையும் பொழுது அவள் கை எப்படி இப்படியும் அப்படியும் போகுமோ அது மாதிரி போயிட்டு வந்தானாம். தயிர் சஞ்சல பொருள், அது மனைவி சஞ்சல பொருள். அங்கே மனைவி தான் இருக்கிறாள், அந்த பாத்திரம்தான் பாழ் மண்டபம். இவன் மனம்தான் போய்விட்டு வருகிறது. போய் ஒரு கால் மீளும், புகுந்து ஒரு கால் மீண்டேகும். ஆயர் கொணந்த அடுபாலின் தோயல் கடைவார்த்தம் கைபோலே ஆயிற்று காலன் வடிவாய வேளாண் மனம். நடன் போய்விட்டான். பொழுது விடிஞ்சது. சூரியன் வரப்போகிறான். சேவல் கூவித்துன்னு எழுதலை, கோழிக்குளம்னர். சேவல் வயத்தில் அடிச்சுண்டு கூவித்தான். எங்கள் ஆண் இனத்திலே பிறந்த ஒருவன் மனைவி இப்படி பாழ் மண்டபத்திலே பரிதவிக்க விட்டு விட்டு போகிறான். சூரிய பகவானே நீ துணைக்கு வான்னு கூப்பிட்டதாம் அந்த சேவல். அந்த தமயந்தி எந்திருந்தாள். கணவனை காணும் ஓடினாள், கதறி அழுதாள். இந்திராதி தேவர்களே, 33 கோடி தேவர்களே, நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? எங்களுக்கு இப்படி பெரிய கஷ்டம் வந்ததே, என் கணவனை காணவில்லையே என்று ஓடினாள். அப்பொழுது பெரிய மலைப்பாம்பு பிடிச்சது அவளை. கதறுகிறாள். ஒரு வேடன் வந்தான். பாம்பு வாயிலேந்து அவளை தூக்கி வெளியில் போட்டான். அவள் சேவிச்சாள். மிக்க சந்தோஷம், நன்றி. நன்றியெல்லாம் சொல்லாதே, என்னோடு வந்து விடு என்று சொன்னான். ஓடினாள் தமயந்தி. இவன் துரத்தின் போனான். திரும்பி ஒரு பார்வைதான் பார்த்தாள். ஜலமாக போயிட்டானான். நீராய் விழுந்தான் நிலத்துன்னா. அந்த சமயத்திலே ஒரு பிராமணன் வந்தான். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றால், சேதி நாட்டுக்கு. சேதி நாடு எங்கள் பெரியம்மா வீடு, கொண்டு விடுங்கள்னா. அப்போ
நளன் இது தமயந்தி பிறந்தாத்துக்கு ஓலை அனுப்பி இந்த இவளை தேரில் வச்சு அவள் பெரியம்மா அனுப்புகிறா. பொன் வாழ பிறந்தாம் வாழும். நம்ம மாற்று பொண்ணு புக்காத்தில் போய் சௌக்கியமாக இருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு சாப்பாடு இறங்கும். பொண்ணு கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நமக்கு சாப்பாடு இறங்காது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னா அதனால தான் தெரிஞ்சுக்கணும், நம்மாத்துக்கு வந்த பெண் சௌக்கியமாக இருக்கணும். புரியுது? நம்மாது நாட்டு பொண்ணு சௌக்கியமாக இருந்தால் அவள் ஒத்தராத்து பொண்ணும். புரிஞ்சுக்கோங்க யார் சௌக்கியமாக இருக்கணும்னு. இப்போது பிறந்தாத்தில் தயாராக இருக்கா, அரண்மனை வாசலில் ரோட்டில் நின்றுட்டுருக்கா. அவள் அம்மா அப்பா சகோதரன் எல்லாரும். தமயந்தி சாதாரண புடவையோடு வந்து நிற்கிறா. பாழ் மண்டபத்தில் பர்த்தாவை தொலைச்சா அந்த புடவையோடு வந்து நிற்கிறா. அம்மா காரி கதறா, பொண்ணை பார்த்து விட்டு, குழந்தை பாழ் மண்டபத்தில் உன்னை பரிதவிக்க விட்டானாமே, நீ என்ன சொல்லி அழுதாய் குழந்தாய்? அம்மானு கூப்பிட்டியா, அப்பானு கூப்பிட்டியா, சகோதரானு கூப்பிட்டியா, அண்ணானு கூப்பிட்டியா? என் செய்தாய், என் நினைந்தாய், என் புலம்பினாய் என் கண்ணே, எங்களுக்கெல்லாம் மனம் நிம்மதியாக இருக்குமா? எப்பேற்பட்ட மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், சூதாடும் வரை என்ன செய்து கொண்டிருந்தாய் குழந்தாய்? கட்டி அணைச்சு கதறினாள் தமயந்தியிடம். தமயந்தி, விதி செய்து விட்டது, எங்களை சதி செய்து விட்டது தாயே, அவரை குறை சொல்லாதே என்று சொன்னாள். நளன் போரான் அந்த பக்கமாய். தக தக தகன்னு அக்னி பிழம்பு. அதில் ஒரு கார்கோடகன்கிற பாம்பு படுத்துன்னு இருக்கு உள்ளுக்குள்ளே அக்னியில். அந்த பாம்பு கூப்பிட்டது, என்ன எடுத்து வெளியில் விடுன்னு. அந்த பாம்பை எடுத்தான். 10 வரை எண்ணி விடுனது. ஏகம் துவே த்ரீணி சத்வாரி சொல்லி தசேன்னு விட்டான். தசேன்னாலும் 10ன்னு அர்த்தம், பிடின்னு ஒரு அர்த்தம். தமிழையும் அதுதான். அவன் தசேன்னு சொல்லி விட்டான். இந்த பாம்பு கொட்டித்து குட்டையாக கருப்பாக போனான். கார்கோடகன் பிரத்யட்சமானான். நான் தான் கார்கோடகன். வஸ்திரம் கொடுத்தான். உன் மனைவியை பார்க்கின்ற பொழுது இந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கோ, பழைய ரூபம் வரும், அதுவரை இந்த ரூபத்திலே இரு, உன் பெயர் இன்னிலேருந்து வாகுகன்னு சொல்லி அனுப்பிச்சது. அவன் வந்தான். அயோத்தி நாட்டு ருதுபர்ண ராஜாட்ட எனக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும்னா. என் பேர் வாகுகன்னா. இந்த சமயத்தில் ஓலை அனுப்பினா தமயந்தி. காதலியை கானகத்தே கார் இருளில் கைவிட்ட பாதகன், இவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஓலை எழுதி ராஜாக்கள்கிட்ட கேளுன்னா. அயோத்தி ராஜாட்ட வந்து கேட்டான். எனக்கு தெரியாதுன்னான். குதிரை மேய்ச்சின்னு இருக்கிற நளன் கூப்பிட்டான், இங்கே வா. கீழே எழுதினான், உன் தொடி தன்னை உறக்கத்தே நீத்தது பண்டை விதியின் பயன் அப்படின்னு எழுதி கொடுத்தான். அவன் குட்டையாக கருப்பாக இருக்கான். அவள்கிட்ட போய் சொன்னான். அயோத்தி நாட்டில் இருக்கிற ஒத்தந்தான் பதில் சொன்னான். எப்படி இருந்தார்னா, குட்டையாக கருப்பாக இருந்தான்னா. ஓ, எங்கள் ஆத்துக்காரர் நல்ல பர்சனாலிட்டின்னா அதுக்குள்ளே எப்படி செய்தி பரவித்துன்னு. ஓ, தினமலரில் போட்டுட்டானோ என்னவோ தெரியல. அப்போது தமயந்தி அப்பாவை கேட்டு எனக்கு 2வது சுயம்வரம்னு ஓலை எழுதுன்னா. அயோத்தி நாட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சா. இந்த ஓலையை படித்தான் ருத்துபர்ண ராஜா. ஏ தேரோட்டி வாகுகனே, இந்த தமயந்தியை நளன் கல்யாணம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்தினான்னு தெரியலை. இந்த தடவை எனக்குத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓலை வந்திருக்கு பாருன்னா. ஓலையை படித்தான். அப்போ அந்த ருத்துபர்ண ராஜா சொல்கிறேன், நீ தான் தேரோட்டணும்னு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தான் ஓட்ட போகிறேன்னா. ஆத்துக்காரின்னா ஓலை அனுப்பிச்சிருக்கா, குதிரை பறக்கிறது. நீ என்னோ பிரமாதமாக இந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கு சொல்கிற. அவன் ஓட்டினா, இதெல்லாம் என் மாட்டு வண்டி தெரியுமா, அவன் ஓட்டினான் பாரு, பறக்கிறது குதிரை. எப்படிரா பறந்ததுன்னு அங்கேருந்து. இந்த பின்னால் அங்கவஸ்திரம் போட்டுன்னு உட்காண்டிருக்கான். யார்? ருத்துபர்ண ராஜா. இந்த அங்கவஸ்திரம் விழுந்துருத்து. ஏ தேர நிறுத்து, அங்கவஸ்திரம் விழுந்துருத்துன்னா. நீ அங்கவஸ்திரத்தை விட்ட இடத்துலேருந்து 240 மைல் தாண்டியாச்சுன்னா. அப்புறம் நான் அங்கவஸ்திரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா,
கவலைப்படாதே, போகிற போது தாரகிராம் சில்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னானவன். அப்போது இல்லை குதிரையை இழப்பார விடுன்னு சொன்னான். குதிரையை இழைக்க விட்டான். அப்போ இந்த ருத்துபன ராஜா சொன்னான், இது தாந்தோன்றி மரம், இதில் எத்தனை இலை எத்தனை காய் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், உனக்கு இந்த கணக்கு பண்ணுற மந்திரத்தை சொல்லித்தரேன், நீ சூதாட்டத்தில் ஜெயிக்கலாம், இந்த குதிரை எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுன்னா. இவன் கணக்கு பண்ணுற மந்திரம் சொல்லி கொடுத்தான். இவனை பிடிச்ச சனி குதித்தான், நலனை கும்பிட்டான். நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் அஸ்வ மந்திரம் சொன்னான். இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ணிட்டு தங்கியிருக்கிற ஆற்றுக்கு போயிட்டேன். மறுநாள் 20 பேர் வந்துட்டான். நேற்றுக்கு சூதாடுறத்தில் ஜெயிக்கிற மந்திரம்னு, அது என்ன மந்திரம்னு சொல்லாமலே போயிட்டு அப்படின்னா. அட சமத்தே, அந்த மந்திரம் எனக்கு தெரிஞ்சால் நான் சீட்டாட மாட்டேன்னா, கேட்லேயே பிடிச்சிட மாட்டேன். அப்புறம் அப்படி நல்ல வேளை இந்த மந்திரம்னு தான் இருக்குது, என்ன மந்திரம்னு இல்லை. அவன் தேரோட்டின்னு போனான், குதிரையை மேய்ச்சின்னு போனான். போகிற போது அந்த விதர்ப தேசத்தில் நுழைஞ்சான் பாருங்கோ. அந்த புறத்தில் இருக்கிற தமயந்தி வேலைக்காரிட்ட சொன்னால், ஆற்றுக்காரர் வந்தாச்சுன்னா, ஹஸ்பண்ட் அரைவிடு சேஃப்லின்னா. இப்படி கண்டுபிடிச்சேன்னா, இவனோட 4 குதிரையை பூட்டி அனுப்பிச்சாள் இல்லையோ, இந்த 4 குதிரையும் அங்கே இருக்குது, அது எஜமான வந்துட்டான்னு கணக்க ஆரம்பிச்சிருது. மிருகம் பட்சிக்கு தெரியும். இப்போ நாய் வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, இந்த மூலையில் வரும்போதே நம்ம ஸ்கூட்டர் சத்தம் கேட்கும்போதே அப்படிங்கும் தெரியுமோ. நம்ம பெல் அமைக்கி 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அது மாமி வருவாள். அதனால தான் எல்லோரும் நாயை கொஞ்சம் புரியுறதா உனக்கு. நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லோரும் நாயைத்தான் கூட்டின்னு போகிறோம் விடிய காலம். இதில் வேடிக்கை என்னென்னு, நாய் இவனை கூட்டின்னு போகிறதா, இவன் நாயை கூட்டின்னு போகிறாங்கன்னா தெரியல. ஆமாம், ரொம்ப கஷ்டம். நான் மதுரையில் உஞ்சவர்த்தி போகிற போது உத்தராத்துலேருந்து அல்சேஷன் நாய் வெளியில் வந்துருத்து. அரே ராம் கோபாலம் பஜ கோவிந்தம்னு பாடின்னு இருக்கேன். அது வந்து நிற்கிறது. நான் ஒன்றும் கவலையே படல. இப்படி அட்சதையை போட்டேன் அந்த தலையில். அது சத்தம் போடாமல் போய் அது எப்பவும் இருக்கிற இடத்துல போய் படுத்துருத்து. அது எஜமானம் ஓடி வந்தான், ஐயோ மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி பாத பூஜையெல்லாம் பண்ணி. அப்புறம் சாயந்தரம் சேதுபதி ஸ்கூலில் கதை மதுரையில் அவன் வந்தான். வெத்தலை பாக்கு பழத்தோடு ஆத்துக்காரியோடய வந்தான். வேஷ்டி புடவை எல்லாம் வச்சு சேவிச்சான். அது என்ன மந்திரம் சொன்னேன், அது சத்தம் போடாமல் போச்சு. அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்து அட்சதையை கொடுங்க, ஆத்துக்காரிக்கு போடுறேன்னு நான். ரொம்ப கஷ்டம். ஆமாம், அப்போது உண்மையாக நடந்தது. சத்தம் போடாமல் போய் உட்காருன்னு. அப்போது அவன் உள்ளே போனான் சமயக்கட்டுக்கு. தமயந்தி ஆத்துக்காரரை கண்டுபிடிக்கணும்னு பையனையும் பொண்ணையும் அனுப்பிச்சா. அவன் குட்டையாக கருப்பாக இருக்கான், அப்பாவை அடையாளம் தெரில. இவனுக்கு தெரியும். நீங்கள் ஆறுன்னு கேட்டான். நிடத்த தேசத்து இளவரசன்னா. ஓ சூதானவன் பையனான்னா இவன். யோ ஜாகிரதையாக பேசு, மன்னர் பெருமை மடையன் அறிவனான்னா. மடையன்னா சமயக்காரன்னு ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம். குழந்தைகள் திரும்பி போனோன்னா அழுதான். தமயந்தி என்ன பண்ணால் விறகு எடுத்து கொடுத்தா வேலைக்காரிட்ட, கொண்டு கொடுன்னா. விறகை வச்சா நெருப்பு பிடிச்சிருத்து. அவள் போனால், என்னம்மா நம்ம சீமெண்ணையை விட்டு உச்சு புச்சுன்னு ஊத வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் விறகு, இந்த காலத்தில் கேஸ் அடுப்பு, இந்த லைட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். எவன் கண்டுபிடிச்சான்னே தெரில. நானும் லண்டன்லேருந்தே வாங்கிட்டு வந்தேன். நம்ம மாமியெல்லாம் அதோட போராடுறா. கேஸை திறந்து ஒத்திக்காவது நெருப்புட்டி எடுத்து பற்ற வைப்போம்னு தோணலை. ஏன் ஆத்துக்காரியும் இப்படிங்க. நான் சொன்னேன், அது என்னடி கல்யாணராமன் நான் சொன்ன உடனே கேட்கறதுக்கு அப்படின்னு. அப்புறம் பாத்திரத்தை வச்சா ஜலம் வந்தது, சாப்பாடே ரெடி ஆகிடுது. அவள் தமயந்தி இந்த சமைச்சதை கொண்டு வர சொல்லுன்னா. ஆத்துக்காரர் சமைக்கிறது தெரியுமே, மாதத்தில் 3 நாளைக்கு சமைக்கிறானோ இல்லையோ. இவ தான் ட்ரைனிங் தரா. இந்த அரிசியை களைஞ்சி போடுங்கோ, குக்கரில் வைங்கோ, பருப்பை வைங்கோ, அப்புறம் புளியை கரைச்சி இந்த பாத்திரத்தில் விட்டு அடுப்பை மூட்டுங்கோ. அப்புறம் என்னடி பண்ணணும், இந்த காயை நறுக்குங்கோ. அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் என்ன, இந்த பாலை சுட வச்சு காப்பி எனக்கு விட்டு தொலைங்கோங்க சொல்கிறேன் இல்லையோ. ஆமாம், அவள் வந்து சாப்பிட்டா. ஆத்துக்காரர் தான்
கண்டுபிடிச்சா. அப்பாவை கூப்பிட்டு சொன்னால் வஸ்திரம் தரிச்சுட்டான். பழையபடி நலனானான். ருத்துப்பண்ண ராஜா 2 பேரையும் சேர்த்து வச்சான். இப்போ திரும்பி போகிறபோது அவன் செல்ஃப் டிரைவிங் கற்றுக் கொடுத்துட்டானோ இல்லையோ. இப்போ இவன் எல்லாரையும் கூட்டின்னு வந்தான். புஷ்கரனோட சூதாட்டம் ஆடி ஜெயித்தான். நல்லா கேளு, இனிமே தான் வியாக்கியானம். சனி பிரத்யட்சமானார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு இனிமேல் கஷ்டம் தராதேன்னு சொல்லலை. நலன் என்ன கேளு. ஏ சனி பகவானே, நீங்கள் யாரெல்லாம் பிடிக்கிறீளோ, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 10ஆம் இடத்து சனி, சனி திசை, சனி புக்தி, எதெல்லாம் யாருக்கு நீ பிடிக்கிறாயோ அவள்லாம் பிடிச்சவா. காது கொடுத்து நல்லா கேளு. சனி பிடிச்சவா, விட்டவா, அடுத்த வருஷம் பிடிக்க போகிறவா, இப்போ கேட்டுக்கோ. யாரெல்லாம் உங்கள் காலத்தில் அடியேனுடைய சரித்திரத்தை கேட்கிறார்களோ அவளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வரம் கொடுக்கிறவர். என் காலத்து உன் சரிதம் கேட்டாரை அடையேன் நரவர். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கார்கோடகச்ச நாகச்ச நளச்ச தமயந்திச்ச ருதுபன்ன ராஜ ரிஷிக்கு கீர்த்தனவு கலிநாசனம். நீ நளன்னு சொன்னாலே போதும், கார்கோடகன்னு சொன்னால் போதும், தமயந்தி சொன்னால் போதும். நீங்கள் அதனால் கூட்டத்தில் இருக்கிறவா மார்ச் 6 தான் சனி போயிடுச்சு. அதனால் அது மீனத்துக்கு போகிறான். கும்பத்துக்கு இன்னும் 2.5 வருஷம் இருப்பான். மேஷத்தை பிடிக்கிறான். மீனத்துக்கு ஜென்மத்துக்கு வரான். கடகத்தை விட்டுடுறான். சிம்மத்துக்கு அஷ்டம சனி, தனுசுக்கு 4ஆம் இட சனி, மிதுனத்துக்கு 10ஆம் இடம், கடகத்துக்கு விட்டாலும் 9ஆம் இடம் சனி. கவலைப்படாது. நலச்சரித்திரம் தினம் கேளு. யூடியூப்பில் இருக்குது என்னோடது, கேளு. நாராயண நாமாவை சொல்லு, ராமநாமாவை சொல்லு. அதுதான் நம்மளை ரட்சிக்கும். சுத்த பிரம்ம பராத்பர ராம், லாத்மக பரமேஸ்வர ராம், சேஷதல்ப சண்டகிரண குலமண்டன ராம், ஸ்ரீமத் தசரத கௌசல்யா சுக விஸ்வாமித்ர கோரதாடகா கௌசிகமகசம் கௌதம முனிசம் மிதிலாபுர ஜனமோககராம் திரையம்பகார்முக பார்கவதர்பவினா ராம ராம ஜெய விரச்சித நிஜ பித்ருகர்ம கராம் பரதார்பித நிஜ ராம ராம ஜெய சீதா தர்சன மோகிதராம் அபிஷிக்த விபீஷணநத புஷ்பகயானார் பரத்வாஜாபினிஷேவணராம் பரத பிராண சாகேதபுரி சகலஸ்வீய சமான் ரத்னலசத்பீடாஸ்த் பட்டாபிஷேகா பார்த்திவகுலசம்மானிதராம் कीचकुलानुग्रहकरराम सकल जीवसं समस्तलोका भक्तिपरायण मुक्ति सर्वचराचर पालकराम सर्वभवामय वैकुंठालय नित्यानंदपदस्थ वैकुंठालय
ராம ராம ஜெய ஜய ஜய மங்கள சீதா மங்களகர ஜய ஆனந்தாமிருதவர்ஷகராம் ஆஸ்ரிதவத்சல ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன. முதல் பக்கம் திருப்பிக்கோங்க. ख्यात श्री रामदूतः पवनतनुभवः इंगलाक्षा सिकावान सीता शोकापहारी दशमुख विजयी लक्ष्मण प्राणधाता आनेता बेठ जात्रे लवण जलनिधे लंकने दीक्षितोयगा वीर श्रीमान हनुमान मम मनसि वचन कार्य सिद्धमदिं तनोतु. हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे. நீங்களே உங்கள் கையால் ராமருக்கு போடுங்க. हरे राम 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 हरे हरे. போடுங்க. कर दो. हरे कृष्ण 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 हरे हरे. हरे राम राम हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे. नमः पार्वती पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. जय गजेंद्र वरदुनि की प्रह्लाद वरदुनि की विल्लिपुत्तूरार महाराज की जय वीर धीर सूर आंजनेय स्वामी की. अंजिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காய் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம் அழித்து காப்பு. ராதே கிருஷ்ணா.